கொஸ்டின். இன்னைக்கு வந்து ஊழியங்கள் தோற்று போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஊழியம் தோற்றுருக்கா ஜெயிச்சிருக்கா? சொல்லுங்க. ஒரே ஒரு ஆளு தன்னை முழுமையாக ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு ஆள் மூலமாக அந்த எழுப்புதல் வரும். இப்போ எழுப்புதல் வரணும் அப்படின்னா நம்ம தந்திரம் மந்திரம், நம்முடைய யுக்திகள், ஸ்ட்ராட்டஜிஸ், நம்முடைய பிளான் எதுவும் அங்கே ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு ஜபத்துக்கு போகிறவா 7 மணி நேர ஜபம், 12 மணி நேர ஜபம், 24 மணி நேர ஜபம், இந்த ஜபங்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன இல்லை, குறைவே கிடையாது. ஜெபித்து முடித்து விட்டு என்னடா இவ்வளவு ஜோம் பண்ணி இருக்கோம், என்ன இல்லை எழுப்புதலே அப்படின்னு ஒரு சோர்வு தான் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. எம்டி மைண்டில் தான் கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் ஒரு திட்டத்தை போட்டுவிட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நடத்தும் அப்படி நடத்தும்னா நீங்கள் அண்ணாவி இல்லை அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு. நீங்கள் உங்கள் சொல்ல கேட்டு அவர் செய்கிறவர் இல்லை, அவர் சொல்ல கேட்டு செய்யத்தான் நம்மளை அழைத்திருக்காரு. அவருக்கு தான் நம்ம சர்வெண்ட் ஆஃப் காட், வேலைக்காரங்க. ஆனால் இப்போ நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் நமக்கு வேலைக்காரர், ஆண்டவரே நீர் இதை செய்யும், ஆண்டவரே நீ இதை இப்படி பண்ணோம். இப்போ நமக்கு தேவன் நம்ம ஊழியத்தில் இருக்காரா இல்லையா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? தேவன் முக்கியம், பரிசுத்தாவியானவர் முக்கியம். பரிசுத்தாவியானவர் அசைவாடணும்னா அழகான கட்டிடத்தில் அவர் அசைவாட மாட்டார், ஆனால் அழகான உள்ளத்திலே அவர் அசைவார். அப்ப அவர் நம்மிடத்தில் வருவதற்கு தடையாக இருப்பது யாரு? நம்ம தான். நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய குணங்கள். நம்ம என்ன ஒரு வஞ்சனைக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, மரங்கள் கிரியை செய்த உடனே அப்பா என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன் இல்லைங்கிற மாதிரி நம்ம ஒரு உயர்ந்த மனநிலைக்கு போயிடும். அந்த பெரிய கூட்டத்தில் கர்த்தர் இல்லை, ஆவியானவர் இல்லை. ஆனால் ஒரே ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் இருந்தார். அவன் இன்னைக்கு சபையில் ஒரு சுத்திகரிப்பு வரணும் அப்படின்னா முதல்ல சுத்திகரிப்பு யாருக்குள்ள வரணும்? ஊழியர்களுக்குள்ளே வரணும். உங்களுக்குள்ள ஊழியத்தில் வரணும்னா ஆண்டவர்கிட்ட கமாண்ட் பண்ணுறதை முதல்ல நிறுத்துங்க. எதர்த்தம் அல்ல, இது மனுஷ சத்தம் அல்ல. நீங்களும் நானும் சாதாரண மனுஷன் தான். ஆனால் சாதாரண மனுஷன் எவ்வளவு நம்மளை அடக்கி ஒடுக்கி நம்ம சேட்டை எல்லாத்தையும் நீக்கி போட்டுட்டு ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் உடஞ்சி நொறுங்கட்ட ஆண்டவரே என்ன நீர் பயன்படுத்தும் சொல்லி எவ்வளவு நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு சாதாரண மனுஷனை அசாதாரணமாக கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. படிக்க போக மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் யார்ட்டையும் பேச மாட்டாங்க, வெளியில் போக மாட்டாங்க. அப்படியே சாப்பாடு, பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சாப்பாடை கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, அப்படியே உட்காருவாங்க, அங்கேயே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தால் ஒரு தேசம் வந்து எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? இன்றைக்கி அங்கே வேலை செய்கிறதுக்கு அதிகமான ஆட்கள் இல்லை. 82 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து நிறைய பேரை இப்போ அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஜாப்பனீஸ் படிச்சுட்டு நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு மற்ற எல்லா வேலைகளுக்கும் செய்கிறதுக்கு போகலாம். ஜாப்பனீஸ் மட்டும் படிச்சிருந்தா போதும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வேலை செய்ய ஆள் இல்லை. அடுத்ததாக ஒரு அந்தகாரம் அந்த தேசத்தில் சூழ்ந்திருப்பதினால, எப்பவுமே அந்தகாரம் சூழ்ந்திருந்தால் மனுஷன் வாழ முடியாது. மனுஷன் வாழணும்னா வசதிகளை வைத்து கொண்டு வாழ முடியாது. தேவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் வாழ முடியும். இன்றைக்கி பெரிய சபைகளை கட்டிட்டோம், கூட்டங்கள் நிறைய வருது, பெரிய கட்டடம் இருக்குது, கார் இருக்குது, வசதி இருக்குது. இதெல்லாம் இருந்ததுனால விடுதலை கிடைச்சிரும், நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினச்சா அது தவறு. ஏன்னா இந்த உலகம் யார் கையில் இருக்குது? இப்போ நிறைய ஊழியக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. எல்லாருக்குமே தெரிய வேண்டியது தான், ஆனால் தெரியாமல் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய ஊழியக்காரனுடைய மனக்கண் வந்து குருடாக இருக்குது. அந்த மனக்கண் குருடாக இருக்கிறதுனால இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியம், வேதத்தில் எல்லாம் வெளியரங்கமாக எழுதப்பட்டிருக்கு, எதுவுமே மறைத்து நமக்கு வைக்கப்படலை. வெளியரங்கமாக்கப்பட்டவைகளெல்லாம் நமக்குள்ளது, மறைக்கப்பட்டவைகளெல்லாம் அது கர்த்தருக்குரியது. மறைக்கப்பட்டிருக்கிறத போய் தோண்டணும்னு நினைக்கக்கூடாது. அது மறைக்கப்பட்டிருக்கிறது எதுக்குன்னா அது உனக்கு தேவையில்லை, அது உனக்கு வேண்டாம். ஸ்டாலின் வந்து
கம்யூனிசத்தை வந்து ஏற்படுத்துகிறதுக்கு முன்னாடி ஒரு பைபிள் காலேஜில் படித்தார். அப்படி பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒரு தீசிஸை எழுதணும், எல்லாருமே தீசிஸ் எழுதணும். அந்த தீசிஸுக்கு அவர் தெரிந்து கொண்ட டாபிக் வந்து ட்ரினிட்டி, திருத்துவம். அப்போ அவனுடைய கைடு அந்த ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு, தம்பி இதை ஒன்றால் டீல் பண்ண முடியாது, இது வேண்டாம், இல்லை நான் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரினிட்டியை பற்றி எழுதியிருக்காரு. ஆனால் அதை அவரால் புரிந்து எழுத முடியலை, தோல்வியாகி விட்டது. அந்த தோல்வியானதுக்கு பிறகு தான் அவர் ஒரு கம்யூனிசவாதியாக மாறினார். இந்த கம்யூனிசத்தில் வந்து சமத்துவம், ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது? பைபிள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எல்லாவற்றையும் சமமாய் வைத்து அனுபவித்தார்கள் இருக்கு இல்லையா, அங்கே இருந்து பிக்கப் பண்ணது தான் அந்த டாக்டரின். அதை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க. மறைக்கப்பட்டு இருக்கிறத எப்போவுமே போய் தோண்டிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் நிறைய இருக்குது, அதில் நம்ம வாழ்ந்தாலே போதும். ஊழியக்காரனுக்கு நிறைய ரெவலேஷன். இன்றைக்கி வந்து ஊழியங்கள் தோற்று போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஊழியம் தோற்றுருக்கா ஜெயிச்சிருக்கா சொல்லுங்கள். நமக்கு என்னென்னு தெரிஞ்சு உண்மையை ஒத்துக்கொண்டா தான் நம்ம வெற்றியை நோக்கி போக முடியும். இல்லைன்னா ஒரு மாயைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி ஊழியங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கு? தோற்று கிடக்கு. எழுப்புதலுக்காக கடந்த 2-3 வருடம் தமிழ்நாடு முழுவதும் பிரயாணம் பண்ணின ஒருவர் வந்து ராஜங்கிட்ட கேட்குறாரு, பாஸ்டர் எழுப்புதல் வருமா? அவர் தான் எழுப்புதலுக்காக ஊர் ஊராக போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். அதாவது ஜெபம் பண்ணி பார்த்துட்டு எழுப்புதல் வரலன்னு உடனே எல்லாருக்குமே இப்போ எழுப்புதல் வருமானு சந்தேகம் ஆயிடுச்சு. எழுப்புதல் எப்போ வரும் தெரியுமா? பரிசுத்த ஆவியான ஒரு 100 பேர் 200 பேர் 1000 பேர் இல்லை, ஒரே ஒரு ஆள் தன்னை முழுமையாக ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு ஆள் மூலமாக அந்த எழுப்புதல் வரும். 1906 செய்மோர் என்பவர் பைபிள் காலேஜ் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பைபிள் காலேஜில் ஆக்னஸ் ஓஸ்மன் ஒரு சகோதரி படிக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க போய் அந்த சாப்பலில் ஜெபம் பண்ணுறாங்க. சாப்பலில் ஜெபம் பண்ணும்போது அந்த சகோதரி மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வராரு. அவங்க ஜெபிக்கிறாங்க. அது அசுசா ஸ்ட்ரீட்டில் அமெரிக்காவில் இருக்குது. இந்த சகோதரியை பார்க்க போன எல்லாரும் அப்படி அப்படியே முழங்கால் போட்டு அப்படியே ஜெபிக்கிறாங்க. வாரக்கணக்காக அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஊற்றப்படுதல் அந்த ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் பெந்தகோஸ் ரிவைவல் ஆக மாறி ஸ்பீக் இன் டங்ஸ், பரிசுத்த ஆவியில் திரும்ப பேசணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு ஆதி அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருந்தது போல் ஒரு அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அங்கே தான் வந்துச்சு. இப்போ எழுப்புதல் வரணும் அப்படின்னா நம்ம தந்திரம் மந்திரம், நம்முடைய யுக்திகள், ஸ்ட்ராட்டஜிஸ், நம்முடைய பிளான் எதுவும் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இன்றைக்கி ஜபத்துக்கு குறைவா? 7 மணி நேர ஜபம், 12 மணி நேர ஜபம், 24 மணி நேர ஜபம், இந்த ஜபங்களுக்கெல்லாம் இன்றைக்கி என்ன இல்லை? குறைவே கிடையாது. ஜெபித்து முடித்து விட்டு என்னடா இவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கோம், என்ன இல்லை? எழுப்புதலே இல்லையே அப்படின்னு ஒரு சோர்வு தான் இன்றைக்கி எல்லாருக்குள்ளே இருக்குது. 8 மணி நேரம் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணால் அந்த 8 மணி நேரம் ஜெபத்துக்கு பிறகு முகம் பிரகாசிக்கணும், இருதயம் என்லைட்டன்மெண்ட் ஆகணும். அப்படி இருதயம் பிரகாசிக்கணும், வசனத்துடைய வெளிச்சம் கிடைக்கணும், வெளிப்பாடுகள் கிடைக்கணும், குணங்கள் மாறி இருக்கணும், சுவாபங்கள் மாறி இருக்கணும். 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே டீ குடிக்கிறதுக்கு நிற்கையில் சல்லுன்னு கோவப்படுதோம் இருக்கா இல்லையா? வீட்டுக்கு போனால் அங்கே மனைவியை தொழின்னு தொழிச்சிருந்தோம். ஆனால் எத்தனை மணி நேரம் ஜெபத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம்? 12 மணி நேரம் ஜெபத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். இந்த 12 மணி நேரம் நம்ம என்ன ஜெபம் பண்ணோம்? வாட் டிட் வி ப்ரே ஃபார் 12 hours? 12 மணி நேரம், 8 மணி நேரம், 7 மணி நேரம் என்ன ஜெபம் பண்ணோம்? இந்த ஜெபத்தில் நமக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் என்ன? வாட் இஸ் தி இன்னர் சேஞ்ச்? நம்முடைய இருதயத்தில் ஒரு மோசே ரிகானா மஷிகவாதியா ஹூ ரிபிலிக்கராது ரபியாரா கமஷம் 40 நாட்கள் இரவு பகலும் தேவ சமூகத்தில் இருந்து விட்டு அவன் கீழே இறங்கி வந்த பொழுது நோ ஒன் கேன் see his face. அவருடைய முகத்தை யாராலும் பார்க்க முடியல. எதனால் பார்க்க முடியல? The radiation of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய பிரதிபலிப்பு. அது முகத்திலிருந்து அந்த ரேடியேஷன் அப்படி கதிர்வீச்சு வந்தது போல அது வந்த போது ஒருவரும் முகத்தை பார்க்க முடியல. அந்த மோசையினுடைய முகம் பிரகாசித்தது. எல்லாரும் முக்காடு போட்டு கொண்டு மோசை கிட்ட பேசினாங்க. தன்னுடைய முகம் பிரகாசிக்கிறது யாருக்கு தெரியாது? மோசைக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆமென். இன்னைக்கு அங்கதான் இருக்கு நமக்கு பிரச்சனை. என்னுடைய முகம் பிரகாசிக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய முகத்திலே ஒரு பிரகாசம் இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு ரேடியேஷன் பிரதிபலிப்பு இருக்கிறது என்று எனக்கு முன்னால் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா, ஆமென். என்றைக்கு அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் வர்றோமோ அன்றைக்கு தான் நம்மை கொண்டு அந்த எழுப்புதலை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். இந்த கூட்டத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போது வீட்டிலேயே இருக்கா சுரிக்க தூரிவில் இருக்கிற மதியாந்தர ரபுக்கமா. நான் இந்த கூட்டத்துக்கு போகிறேன், என்னை நீங்கள் ஆவியில் 2 மடங்கு என்ன நிறைக்கணும், அபிஷேகத்தில் நான் நிறைந்து தான் வரணும், நிறைந்து தான் நான் ஆராதிக்கணும்னு சொல்லி வீட்டிலேயே நீங்கள் ஆயத்தமாகி இங்கே வந்திருக்கணும். அல்லேலூயா, ஆமென். பாஸ் இஸ்ரேலை பிளேஸ் பண்ணுறதுக்கும் என்னைய பிளேஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வரக்கூடாது. நம்ம கூடி வருகிறது நிமித்தம் நமக்கு ஒவ்வொருவருக்குள்ளையும் நம்ம ஊழியத்திலையும் மொத்தமாக இந்த ராஜபாளையம் தாலுகாவிலையும் ஒரு பெரிய மாற்றம், ஆவிக்குரிய தாக்கம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கனவாக இருக்க வேண்டும், நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும், எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இந்த ஒரு எழுப்புதல் இது நமக்குள்ள துவங்கணும்னு சொன்னால் நமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் தேவையில்லாத என்னெல்லாம் கிடக்கும் அதெல்லாம் எரிக்கப்படணும். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மைக்கை கொடுங்க. தோத்திரம். இந்த மைக்கை சொல்லுங்க. அப்படி சொல்லி அங்கே இருக்க எங்கள் பாஸ்டர் என்னை கூப்பிட்டுருந்தேன், கொஞ்சம் டெலிவரன்ஸ் மினிஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் பாஸ்டர் நேரத்துக்கு ஃபோன் பண்ணுற போது இந்த மாதிரி நான் கம்பம் போகிறேன் பாஸ்டர், இந்த மாதிரி வர முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் பாருங்கள், நைட்டு அங்கேருந்து ஃபோன் வருது, வேண்டாம் இப்போ வேண்டாம். ஏன் ரொம்ப சந்தோஷம் பார்ப்போம். ஏன் வேண்டான்னு ஃபோன் வந்துச்சு? ஆமாம், இந்த கூட்டத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான். உங்கள் இருதயம் வந்து இந்த கூட்டத்தில் இருக்கிறது அறிவார். ஆமாம், உடனே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வரும்போது கொஞ்சம் தடைகள் வந்தது, ஆயிரம் கூட நேரமாக கூட வந்துட்டேன். அதாவது ஆவியானவர் அசைவாழ்கிற கூட்டத்துக்கு ஒரு ஊழியக்காரனால் போக முடியாது. ஆவியும் இல்லை அனலும் இல்லாத கூட்டத்திற்கு சாரியாக போய் உட்காந்துருவோம். இப்போ பாஸ் இஸ்ரேல் வந்து ஒன்றுமே இல்லை, இந்த அந்த வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் ஒரு வெகுமதி அளிக்கப்படும் ஒரு இதை போட்டு பாருங்க பாப்போம். இங்கே இடமும் பத்தாது. ஏன்னா இந்த கூட்டத்தை நடத்துகிறவங்களே அப்படி கெடுத்து வைக்கும்படி ஒரு வஞ்சனையின் ஆவி இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டு. ஒரு ஊழியக்காரன் விளங்கக்கூடாது, அதுதான் சாத்தானுடைய திட்டம். ஒருத்தனும் விசுவாசத்தில் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கையேந்திக்கிட்டே இருக்கணும். அவன் தேவனுக்காக பயன்படக்கூடாது, அவன் தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடாது. ஒரு சவளப்புள்ள மாதிரி ஊழியக்காரனை வைக்கணுங்கிறது யாருடைய விருப்பம்? ஆமாம், அவனுடைய விருப்பத்துக்கு நம்ம இன்றைக்கி ஊழியக்காரங்கள் எல்லாமே சாய்ந்து கொடுத்து அதுதான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கோம். நான் இதை தவறாக சொல்லலை. ஒரு பேக்கு அல்லது ஒரு துணி அல்லது ஒரு தோசைக்கல் அல்லது ஒரு பணியார சட்டி, வேறு என்னதெல்லாம் கிடைக்கும் சொல்லுங்கள்? குக்கரு, நான்ஸ்டிக் தாவா, ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய கரத்தில் பிரகாசிக்க வேண்டியவன். 100 தோசைக்கல்ல வரவழைச்சி ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு விசுவாச வீரன் தான் ஊழியக்காரன். அதனால தான் நான் செய்கிறதையும் செய்து இதற்கு மேலானவைகளையும் நீங்கள் செய்வீர்கள்னு அந்த சார்ஜை, அந்த பவரை ஒவ்வொரு சீஷருக்கும் கர்த்தர் கொடுத்துட்டு போனார். இன்னைக்கு அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்து வர்றதுக்கு பதிலாக யூதாஸ் போய் கேட்டான், நான் இயேசுவை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? எங்களுக்கு என்ன கொடுப்பீர்கள்? அவன் சொன்னான், அவனுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுக்குறேன். சரி, 30 வெள்ளிக்காசு அன்றைக்கி பெரிய பணம் தான். அந்த 30 வெள்ளிக்காசுக்காக அந்த 30 வெள்ளிக்காசு தாரேன்னு சொன்னதுக்கு பிறகு நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய மனமெல்லாம் வந்து
எப்போ இயேசுவை காட்டி கொடுக்கலாம் என்கிறதைத்தான் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதாவது நான் காட்டி கொடுக்குறேன் என்று சொன்ன பிறகு அவங்க 30 காசுக்கு உடன்பட்டார்கள். அந்த உடன்பட்ட பிறகு யூதாசனுடைய இருதயம் இவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்போது ஒரு 30 வெள்ளிக்காசு தாரேன்னு சொன்ன உடனே அவன் வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. அந்த டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா, எப்போ இயேசுவை காட்டி கொடுத்துட்டு 30 வாங்கலாம், எப்போ காட்டி கொடுத்துட்டு 30 காசை வாங்கலாம். அவன் நோக்கம், அவனுடைய எண்ணம், அவனுடைய திட்டம், அவனுடைய பிளானு, அவனுடைய சிந்தனை எல்லாம் எதுக்குள்ளே போயிடுச்சு? அந்த 30 வெள்ளிக்காசுக்குள்ளே போயிட்டு அந்த 30 வெள்ளிக்காசை எப்படி வாங்கிறதுக்கு சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தான். பவுல் சொல்கிறாரு, உனக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ சுவிசேஷத்தை, திருவசனத்தை நீ பிரசங்கம் பண்ணுவதற்கு எப்படி இரு, ஆயத்தமாகிருன்னு சொல்கிறாரு. இந்த உபதேசத்துக்கும் யூதாசனுடைய அந்த செயலுக்கும் கான்ட்ரடிக்ட் ஆகுது, முரண்படுது. என்ன செய்து? முரண்படுது. இன்னைக்கு நம்ம முரண்பட்ட ஊழியங்களை செய்கிறதுனால தான் நம்ம கூட கர்த்தர் இல்லை. நமக்கு ஒன்றும் நமக்கு தேவையில்லை, ஒன்று நமக்கு வேணும், நம்மோட ஆண்டவர் இருக்கணும். மோசேனுடைய முகம் பிரகாசித்தது அப்படின்னு சொன்னால், மோசையோட கர்த்தர் இருந்தார். அவன் எங்கே போயிருந்தான்னா தேவனுடைய சந்நிதியில் இருந்தான். அந்த சந்நிதிக்கு எதுக்காக ஆண்டவர் அவனை வர சொன்னார் அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அத்தனை தட்டுமுட்டுகளையும், ஜாமான்களையும், ஆராதனையும், எல்லாத்தினுடைய திட்டங்களை கொடுக்கறதுக்கு தான் அவனை கூப்பிட்டாரு. 40 நாள் இரவும் பகல் அவன் உட்காந்துட்டு இருந்தான். தெய்வ சமூகத்தில் உட்காந்து அவன் எதை வாங்கிட்டு வந்தான்? திட்டங்களை வாங்கிட்டு வந்தான். அப்போ தேவனுடைய கரத்தில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் எதை வாங்கணும்? தேவனுடைய திட்டங்களை. நீங்கள் என்ன செய்யணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். நீங்கள் போய் தேவ சமூகத்தில் உட்காரும்போது நீங்கள் என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் உங்களுக்கு அந்த திட்டங்களை கொடுப்பாரு. அதுக்கு ஒரு தூண்டுகோலான ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். நான் என்ன செய்யணும்னு திகைக்கிறோம்ல, நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறதுக்கு தான் கர்த்தர் என்னைய கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அது என்ன செய்யணுங்கிறது எங்கேருந்து வரும்? அந்த ரெவலேஷன் மேலேருந்து வரணும். எனக்கு என்னுடைய ஊழியத்தினுடைய முறைகள், மெத்தடாலஜி அல்லது அதனுடைய ஸ்ட்ராட்டஜி, யுக்திகள் உங்களுக்கு பொருந்தாது. உங்கள் ஊரில் நீங்கள் ஊழியம் செய்கிற அந்த மெத்தடு எனக்கு பொருந்தாது. உங்கள் இடத்துல நான் இருந்து என்னால் வெற்றி காண முடியவே முடியாது. நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், நிச்சயமாக முடியாது. இப்போ நீங்கள் பேட்டையில் உட்காந்து ஊழியம் செஞ்சு உங்களால் அங்கே வெற்றி காண முடியாது. இப்போ நான் 14 மாவட்டத்துக்கு ஒரு மாதந்தோறும் நான் போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணினா தான் எனக்கு ஆத்மாவில் திருப்தி வரும். எனக்கு குறைஞ்சது ஒரு 100-200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கணும். ஒரு 3 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கணும். ஆரம்ப காலத்தில் இந்த ஊழியத்தை துவக்கினப்ப பயங்கர எதிர்ப்பு. எதுக்கு? 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு. 1 மணிக்கு முடிக்கணும். அங்கே பிரசங்கத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாலே எதை தான் சொல்லுவாங்க? 1 மணிக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம மைண்டை செட் பண்ணி வச்சுட்டு வரோம். எம்டி மைண்டில் தான் கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் ஒரு திட்டத்தை போட்டுவிட்டு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இப்படி நடத்தும் அப்படி நடத்தணும், நீங்கள் அண்ணாவி இல்லை அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு. நீங்கள் உங்கள் சொல்ல கேட்டு அவர் செய்கிறவர் இல்லை, அவர் சொல்ல கேட்டு செய்யத்தான் நம்மளை அழைத்திருக்காரு. அவருக்கு தான் நம்ம சர்வெண்ட் ஆஃப் காட், வேலைக்காரங்க. ஆனால் இப்போ நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் நமக்கு வேலைக்காரரு. ஆண்டவரே நீர் இதை செய்யும், ஆண்டவரே நீ இதை இப்படி பண்ணோம். நம்ம யாருக்கிட்ட கமெண்ட் பண்ணுறோம்? ஆண்டவர்கிட்ட கமெண்ட் பண்ணுறோம். அதனால் அவர் சரி எவ்வளோ நாளைக்கு நீ பேசிக்கிட்டு இருப்பேன், எவ்வளோ நாளைக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு அவர் சைலண்ட்டாகவே இருக்கார். நம்ம சொன்னது நடக்க மாட்டாங்க, அவரும் ஒன்றும் நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் நம்ம சொல்ல விடுறதில்லை, ஆண்டவரை பேச விடுறதே இல்லை. போன உடனே அந்த ஆண்டவரை ரஷ்யாவை ரட்சியும், ஜப்பானை ரட்சியும், இந்தியாவை ரட்சியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், தமிழ்நாட்டில் கொண்டு வரும், ஆண்டவரே இந்த சமசிங்காபுரத்தை ரட்சியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறவங்க எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் விண்ணப்பங்களை முழுவதும் போட்டுட்டு இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லாருன்னு காத்திருக்கிறதுக்கே நமக்கு விருப்பம் கிடையாது. ஜெபத்தை முடிச்சுட்டு நம்ம திருப்தி இன்றைக்கி 100 பாயிண்ட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டோம், 200 பாயிண்ட்டுக்கு இன்றைக்கி ஜெபம் பண்ணியாச்சு. எனக்கு கொடுத்த பாயிண்ட் எல்லாத்துக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டேன். பெரிய ஒரு ஆத்ம திருப்தியோடு நம்ம வர்றோம். நம்ம வந்த வண்ணமாக தான் இருக்கமே ஒழிய நமக்குள்ள என்ன அத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கோம், நமக்கு என்ன மாற்றம் இருக்குது? என்ன மாற்றம் இருக்குது? தன்னை குறித்த வெளிப்பாடும் இல்லை, தன் ஊழியத்தை குறித்த வெளிப்பாடும் இல்லை, தான் ஆராதிக்கிற தேவனை குறித்த வெளிப்பாடும் இல்லை. There is no self revelation, there is no God's revelation, there is no ministerial revelation. மூணுமே இல்லை. அப்போ இது இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏமாற்றம். அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் ஒரு நாளும் ஏமாற மாட்டான், ஏமாற விட மாட்டாருங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
அதுக்கு உங்களுக்கு ரெவலேஷன் இருக்கணும், வெளிப்பாடு இருக்கணும். அந்த வெளிப்பாடு இருந்தால் தான் நான் ஏமாளி அல்ல, என் வாழ்க்கையில் தேவ சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஆமென். அப்புறம் ஒரு எம்டி மைண்டாக ஆண்டவரே நீ என் சிந்தையை நிரப்போம், எனக்கு திட்டங்களை தாரோம் அப்படின்னு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும்போது தான் அவர் வந்து நீ இதை செய்ய, இப்படி இப்படி பண்ணு அப்படின்னு நமக்கு திட்டங்களை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்துவார். நம்மளை தகுதிப்படுத்தாமல் இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா 20 வருஷம் என்னை தகுதிப்படுத்தினார். இந்த தரிசனம் எனக்கு கிடைச்ச பிறகு 20 வருஷம் என்னை ஆண்டவர் போக சொல்லலை. 20 வருடம் நான் இருந்தேன். 58வது வயசில் ஆண்டவர் மார்ச் மாதம் இதே ராஜபாளையத்திலேருந்து சின்னப்பராஜும் எஸ்ரா மலைக்கனியும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் போதிக்கிற ஒரு போதகர் வேணும். பாஸ்டர் காட்சன் வந்து உங்களை தான் சொன்னார், நீங்கள் தயவுசெய்து வர முடியுமா, நீங்கள் யாருன்னே தெரியாது, எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது, திடீர்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு வர முடியுமான்னு கேட்டால் எப்படி, நேராக வாங்க. மறுநாள் நேராக வந்துட்டாங்க. உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம். பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு மண்டபத்தை எடுத்து நாங்கள் பெரிய கூட்டம் வைக்கிறோம். நாங்கள் மண்டபமும் எடுக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்கள் சர்ச்சிலேயே வைங்க. அப்போ எஸ்ரா மலைக்குன்னு சொன்னார், ஆஸ்பெஸ்டர் சீட்டு மார்ச் மாதம் அக்னியாக இருக்கும், அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, நான் வந்து நின்று பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா நாங்கள்லாம் மாறோம். அதில் எவ்வளோ பேர் வராங்களோ நோட்டீஸ் அடிக்காதீங்க, விளம்பரப்படுத்தாதீங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வெயிலில் அந்த மார்ச் மாதம் முழுதும் ஏப்ரல் மே ஃபுல்லாக என்ன செஞ்சோம், அக்னி நட்சத்திரம் தான். ஆனால் அக்னி நட்சத்திரத்தில் தான் நின்று பிரசங்கம். அன்றைக்கு துவங்குறது 2012 மார்ச் 3வது வாரம் இந்த ராஜபாளையத்தில் துவங்குற இந்த ஊழியம் இன்னைக்கு வரைக்கும் அது நிற்கலை. இப்போ இது வந்து வட இந்தியாவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை பாம்பேக்கு வர சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் 2 மீட்டிங் போயிட்டு வந்துட்டேன். ஜார்க்கண்டில் கூப்பிட்டுட்டு இருக்காங்க, அந்தமானில், இலங்கையில், நிறைய இடங்களில் என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஊழியத்துக்கு நான் கால் எடுத்து வைக்கிறதுக்கு 20 வருஷம் ஆண்டவரால் பக்குவப்படுத்தப்பட்டேன். 20 வருடம் பக்குவப்படுத்தப்பட்ட பிறகு தான் ஆண்டவர் என்ன போனார். அந்த அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், 58 வயசுங்கிறது வந்து ரிட்டையர்மெண்ட் வயசை, இப்போ நான் ஈசி சேரில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க போக சொன்னீங்களே, எப்படி நான் போக? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ போய் பேசுகிற இடத்துல நிறைய உன்னை விட அதிக வயசானவர்களையும் நான் கொண்டு வருவேன். அவங்கெல்லாம் உன்னை ஏற்றுக்கொள்ளணும்னா உனக்கு ஒரு வயசு இருக்கணும். உனக்கு கல்வி இருக்குது, அறிவு இருக்குது, அபிஷேகம் இருக்குது, அனுபவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதோட எது வேணும்? ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய வயசுப்பட்ட ஊழியமாக இருக்கணும். சொல்லுங்கள், தேவன் இருக்கிற ஊழியமாக இருக்கணும். சபைகள் சீர்படணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், விடுதலையாக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஊழியத்தில் யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். தேவனற்ற ஊழியங்களில் அங்கே தேவன் கிரியை செய்ய மாட்டார். இப்போ நமக்கு தேவன் நம்ம ஊழியத்தில் இருக்காரா இல்லையா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டுபிடிக்க முடியுமா, முடியாதா? அப்போ ஏன் கண்டுபிடிக்கலை? இப்போ தேவன் இல்லை அப்படின்னா அங்கே யாரை கொண்டு வரணும்? கர்த்தரை கொண்டு வரணும். ஆவியானவர் இல்லை அப்படின்னா ஆவியானவர் அங்கே வரணும். அப்போ ஆவியானவர் அங்கே வர்றதுக்கு என்ன செய்யணும்? மாலை போட்டு தாம்பழத்தட்டில் பழங்களமெல்லாம் வச்சு ஐயா ஆவியானவரே வாங்க அப்படின்னா வந்துடுவாரா? நம்ம சீர்படணும். அவர் வருவதற்கு தடையாக இருப்பது எது? எங்கே என் நாமத்தினாலும் 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் நம்ம மத்தியில் வர்றதுக்கு கட்டடம் மட்டும் முக்கியமல்ல. எது முக்கியமல்ல? ஆனால் எது முக்கியம்? சொல்லுங்க. தேவன் முக்கியம், பரிசுத்தாவியானவர் முக்கியம். பரிசுத்தாவியானவர் அசைவாடணும்னா அழகான கட்டிடத்தில் அவர் அசைவாட மாட்டார், ஆனால் அழகான உள்ளத்திலே அவர் அசைவாடுவார். ஆமென். நீங்கள் ஒருவேளை மரத்தடியில் கூடி உட்காந்து நீங்கள் ஆராதிக்கலாம், ஒருவேளை அது அழகான இடமா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு அழகான ஊழியக்காரன், ஒரு அழகான விசுவாசி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து
ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே அவர் வருவதற்கு ஒரு நாள் அவர் மாற்றப்பட மாட்டார், கூச்சப்பட மாட்டார். அப்போ அவர் நம்மிடத்தில் வருவதற்கு தடையாக இருப்பது யாரு? நம்ம தான். நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய குணங்கள். நம்ம என்ன ஒரு வஞ்சனைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா, வரங்கள் கிரியை செய்த உடனேயே அப்பா என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன் இல்லைங்கிற மாதிரி நம்ம ஒரு உயர்ந்த மனநிலைக்கு போயிருந்தோம். வரங்கள் கிரியை செய்வதை விட மிக மிக முக்கியம் எது? கனிகள் வெளிப்படணும். உங்கள் வரங்களை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள கனி, ஆவிக்குரிய கனி இருக்கணும். இந்த ஆவிக்குரிய கனி இல்லாத ஊழியக்காரன் வரங்களினாலே கொஞ்ச நாளையில் பிரகாசிக்கப்பட்டு மடங்கடிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவான். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு காலத்தில் நல்ல பிரகாசித்த ஊழியக்காரங்க இன்றைக்கி இருக்கடம் தெரியாமல் இருக்காங்க. உண்டா இல்லையா? ஏன்? கனி இல்லை. ஃபஸ்ட்டு சாமுவேல் சொல்லுங்கள். கனி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, வேர் அருகே கோடரியானது வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். ஆண்டவர் எதை பார்க்கிறார்? இந்த கனியற்ற மரம் நிலத்தை கெடுக்கிறது. ஆவிக்குரிய கனி இல்லாத ஊழியக்காரன், ஆவிக்குரிய கனி இல்லாத விசுவாசி எதை கெடுக்கிறாங்க? நிலத்தை, தோட்டத்தை, சபைய. அல்லேலூயா, ஆமென். நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்கறது என்ன? எதிர்பார்க்கிறாருன்னா கனி இருக்கான்னு பார்க்குறாரு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், விசுவாசம், இது இருக்கா? சகிப்புத்தன்மை இருக்கா? மன்னிக்கிற தன்மை இருக்கா? பொறுக்கக்கூடிய தன்மை இருக்கா? தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த லட்சணம் நமக்குள்ள இருக்கிறதா? ஆமென், அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறது இதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. அப்போ இது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மை கொண்டு தேவன் கிரியை செய்ய மாட்டார். நம்மை கொண்டு தேவன் கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை தரை மட்டும் தாழ்த்தணும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு உயர்த்தப்படுவதற்கு முன்பு பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அங்கிருந்து அவர் அந்த மகிமையை துறந்து கீழே வந்து நம்மில் ஒருவரை போல வாழ்ந்து அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எங்கே போனார்? பரலோகத்துக்கு போனார். இப்போ பெந்தெகோஸ்தே ஊழியங்கள் மூலமாகத்தான் எழுப்புதல் உண்டாகும், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்தோம், ஆனால் இப்போ கொடுக்கல. இப்போ ஆவியானவரே மாறும்னு சொல்லும்போது அவர் வேறு எங்கேயும் இல்லை, இந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கத்தில் தான் நிற்காது. வாசப்படி கூட விடுறது இல்லையே, காமடிச்சவருக்கு அந்த பக்கத்தில் அவர் நிற்கிறாரு. நம்ம இங்கே என்ன கத்திக்கிட்டு இருக்கோன்னா, ஆவியானவரே மாறும், ஆண்டவரே நீர் மாறும், ஆவியானவரே நீர் மாறும். முடியலப்பா, என்னால் வர முடியலை. ஏன்னா அங்கே கொள்ளைக்காரன் இருக்கான், அங்கே வேசிக்கல்ல இருக்கான், விபச்சாரக்காரன் இருக்கான், பொல்லாதவன் இருக்கான், கோபக்காரன் இருக்கான், அன்புள்ளவனை காணும், சகிப்புத்தன்மை உள்ளவனை காணும், மன்னிக்கிறவனை காணும். நான் எப்படி வரேன்? அவர் வெளியவே நிற்கிறாரு. ஆனால் அங்கே கூட்டம் ஆயிரக்கணக்கில் அலமோதிக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் உள்ளத்தில் கூட யார் வர முடியல? ஆண்டவர் வர முடியல. வாசலை பூட்டி போட்டிருக்கோம். பெருமை ஒரு பக்கம், அகம் ஒரு பக்கம், இருமாப்பு ஒரு பக்கம். இதெல்லாம் நான் மனுஷனுக்குள்ளே இருந்து நொத்திச்சு போய் கொதிச்சு வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. So how can God enter into such a heart? How can God work? அந்த இருதயங்களில் கர்த்தர் எப்படி கிரியை செய்ய முடியும்? வீட்டில் போனாங்க, வீட்டில் பிரச்சனை. என்ன சீக்கிரமாக கூட்டம் முடிஞ்சிட்டா வந்துட்டேலா? சாயங்காலம்லாம் வருவீங்கன்னு நினச்சேன். ஏன் கேட்காங்க? நீங்கள் சாயங்காலம்லாம் வருவீங்கன்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் என்ன? பிளான் இல்லை பாஸ்டர். சாயங்காலம் வரைக்கும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்பேனே, சாயங்காலம் வரைக்கும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்பேனே. நம்ம தான் இங்கே சீக்கிரம் முடிச்சுட்டு ஓட நிற்கிறோமே. பாருங்க, ஷபா ரக்குதார் அதியா ஏ மஹர்ரியா நா துரபியா நா கவால ரதுலா மிஹ ரதுரமியா ரக்கலவாதியா அந்த ரபௌஷா இமர கந்துர ரபௌடர விலரிகமனா சபா சபரா ஹமரத்துரமியா ரக்கமஸ்யா அந்த ரபௌஷபர பலாதி அந்த ரபௌடிக்கமஸ்யா ஆதியா ரமக்கமா. ஆதி நிலைக்கு போகாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியாது. எந்த நிலைக்கு போனோம்? பூர்வ நாட்கள். நம்முடைய பூர்வ நாட்கள் எது தெரியுமா?
ரபாதியாம் தாக்குரபி ஆஷமா. அப்போஸ்தலருடைய காலத்துல ஆவியானவர் இறங்கினார் பாருங்க. அவன் பாட்டுக்கு மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த பூர்வ நாட்களை நினைக்கணும். அல்லேலூயா. இப்போ ஏண்டா இந்த தேசத்தில் இப்படி இருக்கு, தேவனும் வந்து கிரியை செய்ய முடியாமல் இருக்கு, அடைக்கப்பட்ட வாசல் போல இருக்கப்பா, என்னன்னு பார்த்தா இவங்க வாரம் ஒரு இடத்த வாடகைக்கு எடுக்கிறாங்க 4 மணி நேரம். அவங்க முதல்ல பணம் கட்டிடணும். அவங்களுக்கு இமெயிலில் வந்து அந்த அறையினுடைய பாஸ்வேர்டு வந்துடும். 9 o'clock to 12 o'clock 4 மணி நேரம். கரெக்டாக 8:59 போய் நின்றுக்கிட்டு பாஸ்வேர்டு அடித்தா ஓப்பன் ஆகாது. ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கணும். 9 மணி ஆன உடனே அந்த அவன் அங்கேருந்து ஒரு பாஸ்வேர்டு அனுப்புவான். அந்த பாஸ்வேர்டை அதில் அடித்த உடனே டோர் திறந்துடும். உள்ளே போய் 4 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். 4 மணி நேரம் முடிஞ்சு 1 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஹாலை விட்டு வெளியே வந்துடணும். திரும்ப டோர் லாக் ஆகிடுச்சுன்னா என்ன செய்யாது, அது திறக்காது. இப்போ ஆவியானவர் அங்கே இறங்கி கிரியை செய்யணும்னா அசைவாடிக்கிட்டு இருக்காரு. ஜெபம் மணிக்கணக்காக போய்கிட்டு இருக்கு. என்னாகும்? லாக் ஆகுறது இல்லை. அடுத்தவன் புக் பண்ணியிருக்கான், அவன் வந்துடுவான். அடுத்த நிமிஷத்துக்கு 12 to 1 12 to 2 அவன் புக் பண்ணியிருக்கான்ல, அவன் அங்கே வாசலில் வந்து தட்டிட்டு இருப்பான். உள்ளே இருக்க முடியுமா? ஆவியானவர் கிரியை செய்ய முடியுமா? ஏன் சிஸ்டத்துக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்ய முடியலை? சிஸ்டம்ங்கிறது என்னது? கம்ப்யூட்டர் தான் சிஸ்டம் வாங்க. ஏன்னா அதில் எல்லாமே செட்ரைட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மீறி நீங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற அமைப்பை தாண்டி நீங்கள் எதுவுமே அதில் செய்ய முடியாது. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் அதுக்கு உள்ளே தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதுக்கு வெளியில் போய் நீங்கள் எதுவுமே ஒர்க் பண்ண முடியாது. அதுதான் சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்து தான் நீங்கள் ஒரு இதை டைப் பண்ணால் இப்படி தான் டைப் பண்ணணும், அதை ஹைலைட் பண்ணால் இப்படி தான் பண்ணணும். அவன் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பான். அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே தான் இருந்து நம்ம ஊழியம் செய்ய முடியும், இந்த வேலை செய்ய முடியும் அந்த கம்ப்யூட்டரில். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அந்த கம்ப்யூட்டரை இயக்க முடியாது. அதுதான் என்னது? சிஸ்டம். அப்போ மனிதன் ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்திட்டான் அப்படின்னா அங்கே யாருக்கு இடம் இல்லை? ஆண்டவருக்கு இடமே கிடையாது. அவர் வெளியே தான் நிற்கணும். இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து இப்படி ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி, நான் சொன்னல 1 மணிக்கு மேலே எங்களால் இருக்க முடியாது. ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு, ஐயா கரெக்டாக 1 மணிக்கு முடிச்சுருங்க, இல்லைன்னா நீங்களும் நானும் தான் இருப்போம். நான் அவர்கிட்ட சொன்னேன் 10:30 எனக்கு நீங்கள் கையில் கொடுத்துருங்க. அவர் சொன்னார் 8 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க. 10:30 எத்தனை பேர் வர மாட்டாங்க? 8 பேர் கூட வர மாட்டாங்க. அப்போ எப்போ வருவாங்க? அவங்க வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 11:30 ஆகும். அப்போ அது வரைக்கும் என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். பாட்டு பாடுறது கர்த்தரை துதிக்கிறதுக்காகவோ, அவரை மேன்மைப்படுத்துறதுக்காகவோ, அவரை மகிமைப்படுத்துறதுக்காகவோ, நம்ம உள்ளம் ஆண்டவருக்குள்ளே கழிவுறதுக்காகவோ இல்லை. இப்போ பாட்டு எதுக்கு பாடுதோம்? ஆள் வர்றதுக்காக பாடிக்கிட்டு இருக்கோம். வேலை மரக்கட்ட மாமியா மருமகனை போட்டு தாளாட்டினான் நான் கதையில். இப்போ நம்ம ஒன்று பாட்டு பாடிக்கிட்டே இருக்கோம். ஒன்று ஆகுது. நான் சொன்னேன், எவர் வந்தாலும் சரி வராட்டிலும் சரி எனக்கு கரெக்டாக 10:30 மணிக்கு எனக்கு மைக்கை தந்துடணும். நீங்களே தர வேண்டாம். என் கழுத்திலே இருக்குது மைக்கு. நான் ஆன் பண்ணிவிட்டு நான் பேச ஆரம்பிச்சிருவேன். அப்படின்ன உடனே, ஐயா 8 பேர் தான். எனக்கு 8 பேர் மனுஷனா தெரியல உங்களுக்கு? அந்த 8 பேர் தான் உண்மையிலே இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க. அதுக்கு பிறகு வரவங்கெல்லாம் உங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கிடைக்குமான்னு வந்து வேடிக்கை பார்க்க வராங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்ட்டு கரெக்டாக ஷார்ப்பாக 10:30 மணிக்கு நான் எந்திரிச்சு நான் பிரசங்கம் பண்ணி 8 பேர் தான் அங்கே உட்காந்துருக்காங்க. பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கல ஒருத்தராக வராங்க. அது வந்த உடனே பெந்தகோஸ்து பாஸ்டர்ஸ் எங்கே உட்காருவாங்க? பின்னால் ஒரு சேர் இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லைனா அப்படியே இல்லைனாலும் வெளியவாது உட்காந்துருவாங்க. ஆனால் உள்ளே இருக்க சேரில் எதுலேயும் வந்து உட்கார மாட்டாங்க. அப்படி ஒரு பழக்கத்தில் நம்ம இல்லை. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே அவங்கள வாங்க, தயவுசெய்து வாங்க, இங்கே வாங்க, வரவேற்று இங்கே முன்னால் சேர் கிடக்குவாங்க, இதில் உட்காருங்க, அதில் உட்காருங்கன்னு சொல்லி வர 11:30 மணிக்கு ஒருத்தரா அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேர் வராங்க. இப்போ நான் சொன்னேன் 8 மணிக்கு இந்த 10 மணிக்கு கரெக்டாக வந்தவங்க 8 பேர் இருக்காங்க. நீங்கள் 1 மணிக்கு எழும்பி போயிடலாம். 1 மணிக்கு எழும்பி போயிடலாம். 11:30 மணிக்கு வந்தவங்க நீங்கள் 2:30 மணி ஆனாலும் போக முடியாது. அவங்களுக்கு வழக்கம் என்னென்னா கரெக்டாக 1 மணிக்கு என்ன வந்துடும்? சாப்பாடு வந்துடும். ஹோட்டல்லேருந்து அவங்க கொண்டு வந்து வச்சுருவான் தேனியில். அதே மாதிரி ஒருத்தர் நான் இப்போ எல்லாத்தையும் உட்கார வச்சு நான் சொன்னேன், இந்த லட்சணத்தில் நீங்கள் ஊழியர் மீட்டிங்க்கு வந்தால் உங்கள் சபையில் எப்படி ஆவியானுடைய கிரியை பார்க்க முடியும்? ஏதாவது சான்ஸ் இருக்கா? ஆண்டவர் வருவாருங்கிற நம்பிக்கை இருக்கா? ஹோப் இருக்கா? எல்லாம் அவங்க பாட்டில் உட்காந்துட்ருக்காங்க. ஏன் இன்னைக்கு பாருங்கள், நான் நேற்றைக்கு கூட திருமங்கலத்தில் சொன்னேன், நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற வல்லமை வந்து உலகத்தையே புரட்டி போடுற வல்லமையை தான் நம்ம கையில் கர்த்தர் தந்திருக்கு.
உலகத்தையே புரட்டி போடுற மாதிரி உள்ள ஒரு வல்லமையை தான் அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்கிட்ட கற்று தந்திருக்கு. அபிஷேகம், அதான் அபிஷேகம். அதுக்கடுத்து அழைப்பு. அழைக்கப்பட்டவரை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு அவர் திட்டம் வச்சுருக்காரோ அதெல்லாம் உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்வார், நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால். ஆனால் இப்போ எதுவுமே நடக்க மாட்டேங்கன்னா காரணம் என்ன? அங்கே என்னது மிஸ் ஆகிருக்கு? மிஸ் ஆனது எது? இல்லை, அபிஷேகம் மிஸ்ஸிங். படிப்பு இருக்குங்க, அறிவு இருக்குது, படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, ஒரு சில அனுபவமும் நமக்கு இருக்குது. ஆனால் இதை வைத்துக்கொண்டு அற்புதங்களை நம்ம செய்ய முடியாத, இருதயங்களை மாற்ற முடியாத, இருதயங்களை உடைக்க முடியாத. இருதயங்களை உடைக்கிறதுக்கு யார் அங்கே கிரியை செய்யணும்? ஆவியானவர் கிரியை செய்யணும். ஆதி திருச்சபையில் ஆவியானவர் ஊத்தப்பட்டதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடியிருந்த இடம் அசைந்தது. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? யார் அங்கே முக்கியப்படுத்தப்பட்டுட்டே வந்தான்னா பரிசுத்த ஆவியானவர். உங்களுடைய ஊழியங்களில், உங்களுடைய குடும்பத்தில் யார் முக்கியப்படுத்தப்படணும்? பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே கண்டினியூஸாக என்ன பேச முடியாது? அந்நிய பாஷை பேச முடியாது. ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு 3 தோத்திரம், 4 அல்லேலியா, ஒரு 5 ஆமேன் ஆண்டவரே. அவர் என்ன உங்ககிட்ட பேசினாரு, நீ ஆமேன் போட்டுக்கிட்டு எதுவுமே விளங்கலை. விளங்காமலே செய்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் விளங்காமலே போய்கிட்டு இருக்கோம். இந்த ராஜபாளையம் தாலுகாவை தாக்கத்துக்குள்ளே ஏற்படுத்துறதுக்கு ஒரு 5 பேர் 10 பேர் போதும். பலதோட நமக்கு நிறைய பேர்லாம் தேவையில்லை. உங்கள் தாலுகாவை அசைக்கிறதுக்கு எத்தனை பேர் போதும்? ஒரு 10 பேர் போதும். 10 பேரே அதிகம்தான். உலக சுவிசேஷ ஊழியத்துக்கு இயேசு தெரிந்தெடுத்தது 12 பேர். அப்போ ராஜபாளையத்தை அசைக்கிறதுக்கு 10 பேரா வேணும்? தேவ வல்லமை பலம் உள்ள ஒரு நபர் போதும். மெத்தடிஸ்ட் சர்ச் எப்படி வந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா ஒரு 17 வயசுள்ள ஒரு 5 வாலிபர்கள், ஜான் வெஸ்லி, அவர் கூட சேர்த்த இன்னும் ஒரு 4 பேர், இந்த 5 பேரும் தினந்தோறும் கூடி இங்கிலாந்தினுடைய ரிவைவலுக்காக ஜெபம் பண்ணாங்க. தினந்தோறும் அழுது கதறி வாலிபர்கள், 17 வயசு வாலிபர்கள், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஜான் வெஸ்லி அவருடைய தகப்பனார் ஊழியம் செய்த இடம், அவர் இப்போ இறந்து வெளியில் அந்த காம்பவுண்டில் அடக்கம் பண்ணியிருக்கு, கல்லறை அங்கே இருக்குது. இவர் சர்ச்சுக்குள்ளே இப்படி போகிறாரு. இப்படி உள்ளே போன உடனே இங்கே இருக்கிறாள் ஆவியில் நிரம்பி தூக்கி அங்கே எரியப்படுறாங்க. அங்கே இருக்காள், இங்கே வந்து விழுகுது. உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஆவியின் தாக்கம். அங்கே ரெவரண்ட் முன்னால் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஜான் வெஸ்லி, ஸ்டாப், டோன்ட் கம், உன்னால் நீ வராதங்க, நில், சத்தம் போடுறாரு. உன்னால தான் சபைகள் சீரழியுது. அவர் எதுவுமே பேசாமல் அப்படி முன்னால் வர்றாரு. இங்கே எல்லாத்துக்குள்ளேயும் பயங்கரமான ஆவியின் கிரி, அலறுதலும் துதியும் சோத்திரமும் பயங்கரமாக இருக்கு. அவர் இப்போ வலுக்கட்டாயமாக நீங்கள் நிற்கக்கூடாது, நீ வெளியே போங்கிறாங்க. சொன்னார், நீங்கள் யாரும் என்னை போய் சொல்ல வேண்டாம், நானே போயிடுறேன்னு. அவர் வெளியே போய் அவங்க தகப்பனார் கல்லறை வெளியில் இருக்குது. அந்த கல்லறைக்கு மேலே நின்றுக்கிட்டு, சர்ச்சுக்குள்ளே தானே வரக்கூடாது, அந்த கல்லறைக்கு மேலே நின்றுக்கிட்டு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். உள்ளே இருந்த ஜனம் முழுவதும் எங்கே வந்துட்டு? அங்கே கல்லறைக்கிட்ட வந்துட்டு. இன்னும் வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே வந்துட்டாங்க. அதில் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த இங்கிலீஷ் ரிவைவல், மெத்தடிஸ்ட் சர்ச்சு. அதில் தான் ஃபார்ம் ஆச்சு. இடைவிடாத ஜெபமும் நமக்குள்ள இருக்கிற கசப்புகள், வருத்தங்கள், பகைகள், இதை எல்லாத்தையும் நம்ம மன்னிக்காம, மன்னிப்பு கேட்காம, சீர்பொருந்தாம ஒரு காலம் நமக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்யவே மாட்டார். நம்ம என்ன திட்டம் போட்டு எழுப்புதல் வர்றதுக்கு இந்த 5 தாலுகா ஒன்றா கூடி வந்தாலும் சரி, அல்லது ராஜபாளையம் தாலுகா மட்டும் இருந்தாலும் சரி, இந்த ராஜபாளையம் தாலுகாவிலே கிழக்கை மேற்க இந்த கை வடக்கையும் ஊழியர்கள் மீட்டிங் நடக்க எல்லாரும் கூடி வந்தாலும் சரி, என்ன யார் வந்து என்ன செய்தாலும் என்ன நடக்காது? எழுப்புதல் வர. எழுப்புதல் வருவதற்கு நான் எனக்குள்ள யார் மேலே வருத்தம் இருக்குது, யார் மேலே எனக்கு கோபம் இருக்குது, யார் எனக்கு பிடிக்கலை, யார் மேலே எனக்கு கசப்பு இருக்குது, அவங்கக்கிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கட்டி பிடிச்சி, என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படியெல்லாம் உங்களை பேசிட்டேன், இப்படி செய்துட்டேன் அப்படின்னு அந்த மன்னிப்பு கேட்காம நம்ம வாழ்க்கையில் எனக்கும் இதுதான் சட்டம், உங்களுக்கு இதுதான் சட்டம். அல்லேலூயா. நான் இது வரைக்கும்
பகையோடையும் கசப்போடையும், அந்த கசப்பு பகையெல்லாம் என் அக்கௌண்ட்டில் ஒன்றுமே கிடையாது. அப்படி யாராவது பிடிக்கலன்னு சொன்னால் நானே நேராக போய் உட்காந்து பேசிடுவாங்கிட்ட, என்ன விஷயத்தில் உங்களுக்கு பிடிக்கல, நான் இதான் தப்பு பண்ணியிருக்கேனா சொல்லுங்கள், நான் இப்போ இப்போவுமே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தேன், இப்போவுமே நான் சீர்படுத்தியிருந்தேன், நான் தப்பே பண்ணலை, ஆனால் நீங்கள் தப்பு பண்ணதாக சொல்கிறீங்க, மன்னிச்சிருங்க. எனக்கு தேவை, நான் ஆண்டவரை இழக்க நான் விரும்பலை. யாரை இழக்க விரும்பலை? ஏனென்றால் என்னுடைய ஊழியத்தில் எனக்கு தெரியும், என் ஆண்டவர் இல்லாமல் இந்த ஊழியத்தை ஒரு நிமிடம் கூட செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நான் ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணுகிறது, விமர்சனம் பண்ணுகிற, குற்றப்படுத்துகிற, குறை சொல்லுகிற, குடும்பத்தை சரியாக நடத்த தெரியாத, ஊழியங்களில் சரியான முன்னேற்றம் இல்லாத ஊழியக்காரர்களுக்கு நடுவில் தான் என்னை கொண்டு போய் கத்த நிறுத்துறாரு. அங்கே அவ்வளவு குழப்பங்களும் கன்ஃபியூஷன்ஸும் இருக்கும்போது அவர்களுக்கு நடுவில் நான் போய் நின்று, நானும் இன்னும் 10 குறைக்கு கோபதாபத்தோடையும் எரிச்சலோடையும் நான் வந்து பிஹேவ் பண்ணிவிட்டு உங்கள் நடுவில் வந்து நான் வந்து கர்த்தருடைய வசனத்தை விதைச்சேன் அப்படின்னா அந்த விதைப்புக்கு எந்த பலனும் இருக்காது. வெட்டியாக, என்னுடைய அலைச்சல் வெட்டியாக இருக்கும். நான் என்ன பிஸியாக இருந்தாலும், இன்னைக்கு கூட டக்குன்னு நேரம் ஆகிட்டுன்னு சொல்லி காரில் ஏறிட்டோம். எப்பவும் பாஸ்டம்மா வந்து எல்லாம் வண்டி ஓட்டுற ஆளில் இருந்து கூட வார அத்தனை பேர் நிற்கணும். அவங்க ஜோம் பண்ண பிறகு தான் நான் திருப்பி காரில் ஒரு ஜோம் பண்ணிட்டு கிளம்பேன். போய் உட்காந்துட்டு உடனே வண்டி நவலாது. அவர் பாஸ்டர் கார்த்திக் சொன்னார், ஜோஷுவா அம்மா ஜோம் பண்ணலையா? ஆமாய்யா, ஜோம் பண்ணாமல் வண்டி நவலாது, நிறுத்துக்க, கூப்பிடுங்க. வந்து கதவை திறந்து வச்சு என் பக்கத்தில் நின்று எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஜெபம் பண்ணின பிறகு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா என்னுடைய மனைவி என்னோடு ஒருமனப்படலை அப்படின்னா உங்கள் நடுவில் வந்து நான் ஒன்றும் பேசவே முடியாது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஊழியங்கள் தன்னால் ரிவைவாகும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் மனைவி ஜெபம் பண்ணி நீங்கள் உங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்க வெளியே போகும்போது? அந்த பழக்கம் நமக்கு இருக்கா? நம்ம என்ன சொல்ல தெரியுமா? நான் ஹஸ்பண்டு, வீட்டுக்கு தலைவன், இவன் என்ன ஜெபம் பண்ணுது? இப்படி சொல்லி சொல்லியே விளங்காம போய்கிட்டு இருக்கான். அவளை உனக்கு துணையாக கத்த தந்திருக்கிறாரு. அவ இல்லைன்னா உன் கதை கந்தல். மனைவி இல்லைன்னா புருஷனுடைய நிலை அதோ கதிதான். ஒரு புருஷன் இல்லாம கூட ஒரு மனைவியால இந்த சமுதாயத்தில் சமாளிக்க முடியும். எப்படியோ 1-2 பிள்ளைகளை அவள் வளர்த்து ஆணாக்கி நின்றுவா. பல எதிர்ப்புகள், பல பிரச்சனைகள் அவள் நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் அவள் சமாளித்து வந்துடுவா. ஆனால் ஒரு மனைவி இல்லாமல் ஒரு புருஷனால் ஒன்றுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அந்த அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நீங்கள் அனுபவத்தை கேட்டு பார்த்தா தான் தெரியும். ஏற்ற துணையை உண்டாக்குவோம். ஆதாமுக்கு ஏற்ற துணை யாரு? அவன் சரீரம் தான். அந்த கணவன் மனைவிங்கிற இலக்கணத்தோட வாழ்ந்தவங்களுக்கு தான் அது தெரியும். அது இல்லாதவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஊழியக்காரங்க மனைவியை விட்டுட்டு இன்னொரு விசுவாசி அல்லது இன்னொரு பாஸ்டருடைய மனைவி அவங்களோட அப்படி ஜாலியாக பைக்கில் லாத்திடுறாங்க. அங்கெல்லாம் எப்படி ஆவியானவர் வருவார், எப்படி கிரியை செய்வார்? இன்னைக்கு இது பெந்தகோஸ்ல வந்து ரொம்ப அதிகமாக அந்த நோய் பரவிக்கிட்டு இருக்கு. ஆமாம், சிலர் என்கிட்ட ஓப்பனாகவே வந்து சொல்கிறாங்க, பாம்பே மட்டும் இல்லை பாஸ்டர், அங்கே வந்து கூட்டத்துக்குள்ளே நீங்கள் மறைஞ்சிட்டிங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. எங்கேயாவது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா என்ன அது? இது இப்போ நான் சொல்லலை, கிட்டத்தட்ட 1900 1980 1980 லேவியமாவுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு காட்டுதாரு. அந்த போகிறாங்க பாருங்க, இவங்க 2 பேரும் கணவன் மனைவி கிடையாது, சபை விசுவாசியாங்க மனைவின்னு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இது எப்போ? 1980. அப்போ 1, 2 ரொம்ப ரேர், ஏதோ ஒரு 100ல் 1 இருக்கும். ஆனால் இப்போ 100ல் ஒரு 50, 60 இப்படி தான் இருக்கு. இதை மாதிரி தான் இருக்கு. வேதனையான வேதனை. சரி, நானே ஒரு மனுஷன் நான் இவ்வளோ ஃபீல் பண்ணா, நம்மளை அழைத்த கர்த்தர் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார்? நம்மளை நம்பி இவன் துரோகம் பண்ண மாட்டான், இவனை நம்பி இந்த ஊழியத்தை கொடுக்கலான்னு அழைத்து நம்ம கையில் ஊழியத்தை கொடுத்துருக்காரு பாருங்க, அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார்? இன்னைக்கு இதனால தான் இந்த ஊழியங்களில் வந்து இன்னைக்கு ஒரு வளர்ச்சி இல்லாமல் கிடக்கு. சரி, வளர்ச்சி இல்லாமல் போகட்டும், இது கடைசி காலம், இருதயங்கள் கடினப்பட்டு கிடக்கும். நோவாவை 120 வருஷம் பிரசங்கம் பண்ணால் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படல.
அவன் அப்படி இருந்தாலும் நோவா சோர்வடையில் அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தான்? வேலையை கட்டிக்கிட்டே இருந்தான். தன்னுடைய குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே தக்க வச்சுக்கிட்டே இருந்தான். 2 விஷயத்தையும் அவன் சைமல்டேனியஸாக செய்துக்கிட்டே இருந்தான். ஒன்று, தன் குடும்பத்தை தக்க வைத்தான். 8 பேர் இருக்காங்க, 8 பேரையும் ஆதாயப்படுத்தி அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபெர்வருக்குள்ளே அப்படி வச்சுருந்தான். எத்தனை வருஷம்? 120 வருடம். அடுத்து இன்னொரு பக்கத்தில் இதை அவன் கரெக்டாக தன் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பேழையை கட்டிக்கிட்டே இருந்தான். ஏன் அப்படின்னா, ஒருத்தருமே வரலனாலும் யார் உள்ளே போகிறா? இவன் குடும்பம் உள்ளே போயிடும். அப்போ அவன் குடும்பத்துக்கு, இன்னைக்கு உங்களுடைய குடும்பமும் முக்கியம், உங்கள் ஊழியமும் முக்கியம். சிலர் ஊழியத்தை முக்கியப்படுத்தி குடும்பத்தை விட்டுருவாங்க, சிலர் குடும்பத்தை முக்கியப்படுத்தி ஊழியத்தை விட்டுருவாங்க. இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் தோல்வி அடைந்து அதுக்கப்புறம் உணர்ந்து அதுக்கப்புறம் 2ஐயும் சமமாக பார்த்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பேலன்ஸ்லேயே வந்துக்கிட்டு இருக்கோம். எந்த பேலன்ஸில்? குடும்பமோ ஊழியம். ஒரு வல்லமையாக நின்று பிரசங்கம் பண்ணனா, மனைவியை நேசிக்காத ஒரு ஊழியக்காரனால வல்லமையான பிரசங்கம் பண்ண முடியாது. ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். அதில் மனைவியை என்ன செய்யணும் சொல்லுங்க? நேசிக்கணும். ஒரு கீழ்ப்படியாத மனைவியால் எந்த ஒரு ஊழியத்தையும் சாதிக்க முடியாது. அந்த மனைவி கீழ்ப்படிந்தால் தான் அவன் மேலே இருக்கிற அபிஷேகம் அப்படி நிற்கும். நீங்களும் நானும் அன்பு கூர்ந்தா தான் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் நிற்கும். பெரிய படம் வந்து நிற்கி ஏலா பள்ளத்தாக்கில். அந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்குன்னா, நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு, அதில் ஒரு ஓடை. நாங்கள் போகும்போது அதில் தண்ணி இல்லை, வெறும் கூழாங்கல் தான் கிடந்துச்சு. இந்த பக்கத்தில் மலை, இந்த பக்கத்துலேயும் மலை. இந்த மலையிலையும் பெலிஸ்தி ஆர்மி நிற்கி, இந்த பக்கத்தில் வந்து இஸ்ரேலின் ஆர்மி நிற்கி. அங்கேயும் பெரிய கூட்டம், இங்கேயும் பெரிய கூட்டம். அப்போ ஒருத்தன் வந்து கட்சிக்கிறான். அந்த அவ்வளோ பெரிய இராணுவ உடை அணிந்து, தலைச்சீரை அணிந்து, யுத்த கவசங்கள் எல்லாம் போட்டு, கையில் பட்டயத்தை பிடிக்கிற ஒரு வீரனால் கூட அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியலை. அவன் வந்து நிற்கும்போது அவன் முகத்துக்கு முன்பதாக எல்லாரும் பயந்து ஓடி போவார்கள் அப்படின்னு இருக்கு 1 சாமுவேல் 17. ஆனால் தாவீது அவன் கையில் வந்து எதுவுமே கிடையாது, ஒரு கவன் மட்டும் இருக்கு. அந்த பள்ளத்தாக்கில் ஒரு நீரோட, அப்படி ஒரு நீரோட வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கூழாங்கல், சூப்பரான கூழாங்கல்னா அதை மாதிரி எங்கேயுமே பார்க்கல. அந்த கூழாங்கல் அப்படி கூழாங்கல் கிடக்கு. அது ஒரு 5 கல்லை மட்டும் எடுத்து அடைப்பை பைக்குள்ளே போட்டுக்கிட்டு இவன் அவங்ககிட்ட நேராக போகிறான். சவுல் சொல்தான், நீ இப்படி போவாத, சரிப்பட்டு வராது. இந்த வஸ்திரத்தை போனால் அது சேர மாட்டேன். எப்போவுமே இன்னொருத்தருடைய பாணி நமக்கு சேராது. அதில் முதல்ல புரியணும். கொஞ்ச நாள் ஒரு சிலர் வந்து டிஜிஎஸ் தினகரனை மாதிரி ஓன்னு பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி எங்கே போனாங்கன்னே தெரியல. சிலர் மோகன் சி லாசரஸ் மாதிரி பேசிக்கிட்டு அது மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அலைஞ்சாங்க. அவங்களையும் காணும். அகஸ்டின் ஜெபக்குமார் மாதிரி கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு அது ஒரு ஒரு மிமிக்ரி பண்ணிக்கிட்டு, மிமிக்ரியில் அதை இமிட்டேட் பண்ணிக்கிட்டு ஒரு சிலர் இருந்தாங்க. அவங்களையும் காணும். ஜான் ஜெபராஜ் ஸ்பிரிட் எத்தனை பேருக்கு வந்து அதை ஆடுதாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி சவுலுடைய உடை தாவீதுக்கு பொருந்தாது. தாவீதை கர்த்தர் வளர்த்த பாணி வேற. எங்கள் பாசையா கூட நான் 45 வருஷம் இருந்திருக்கேன். 71லேருந்து 2014 வரைக்கும் இருந்திருக்கேன். அவங்க பாணியில் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. அவங்க பேசுகிற மெத்தடில் நான் ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணதில்லை. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, இவர் பாசியா மாதிரி தான் பேசுவார். என் பிரசங்கத்தை கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் பாசு கூட இருந்திருக்கீங்க, அவர் பாணி உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையா? இப்போ என் பேர் டிடி மனோகரன், அவங்க பேர் பாசையம் ராஜேந்திரன். அவங்க பர்சனாலிட்டி வேறு, ஆளுத்துவம் வேறு. அவங்க ஆவி ஆத்மா சரீரம் வேறு, ஏன் ஆவி ஆத்மா சரீரம் வேறு. அவர்களைப் போல் என்னால் பிரசங்கிக்க முடியாது. அவங்கள ஒரு கிராமத்தில் கொண்டு போய் விட்டிங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தகுந்த மாதிரியே கிராமிக பாணியில் அவங்க கடகடன் பிரசங்கம் பண்ணிடுவாங்க. எனக்கு அது வராது. ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு அவங்க போக முடியல. மனோகர் அதை போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துருங்க. நான் அங்கே போய் க்ரௌடை பார்க்க, அந்த க்ரௌட் எல்லாமே வந்து என்ன எப்படி இருக்கிய, கர்த்தர் உங்களை ஆச்சரிப்பார், இப்போ தான் வந்தேளா, இப்படி பேசணும். மெசேஜ் எப்படி பேச முடியும்? எனக்கு எப்படி பேச? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் பெரிய அற்புதங்களை உனக்கு செய்வார். நான் இந்த பாணியில் பேசி பழகினவன். உங்ககிட்ட இருக்கா தெரியுமா? என் பாட்டி உங்ககிட்ட இருக்கா தெரியுமா? கர்த்தரு என்னத்துக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? எனக்கு பேச தெரியுமா? எப்படி நான் வெகுபாடுபட்டு கற்பசிரிக்க வந்த வேதனை அந்த 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு நான் வந்தேன். அவங்க அப்படி கிடையாது. படித்த க்ரௌடா தானே அதுக்கு தகுந்த மாதிரி பேசிடுவாங்க.
அல்லது இது படியாத பட்டிக்காடா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லாங்குவேஜை மாற்றிடுவாங்க. ஒரு கல்யாணத்தில் ஃபுல்லாக வந்து நகை செய்கிற குடும்பங்கள் இந்துக்களாக வந்திருக்காங்க. இவங்க தான் அந்த கல்யாணத்தை நடத்தணும். பக்கத்தில் நானும் உட்காந்துருக்கேன். அவங்க எப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க. மனோகர், இங்கே வசனமெல்லாம் பேசினா எடுபடாது, நம்ம சாட்சியை குறுக்க விட்டு இறங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நல்ல நீட்டாக கோட்டு சூட்டெல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. எழும்பி நின்ன உடனே அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பாவுக்கு 7 பிள்ளைகள், எங்கள் அக்கா பேர் பகவதி, எங்கள் இன்னொரு அக்கா பேர் பார்வதி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. சலபலா சலபலா சலபலான்னு பேசிகிட்டு இருந்தாங்களே அந்த க்ரௌடு. ஒரு வார்த்தை பேசல, ஆடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணன் பேர் நடராஜன், எனக்கு இன்னொரு அண்ணன் பேர் சண்முகையா, என் தம்பி பேர் தியாகராஜன், என் பேர் ராஜேந்திரன். இவங்க பேசுறதுக்கும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லாம் சைலண்டாக அப்படிப்பாங்க. அந்த க்ரௌடை முழுவதும் அப்படி ஈர்த்து வச்சுக்கிட்டு இயேசுவை பற்றி சாட்சி சொல்லி அப்படி அந்த சாட்சியிலேயே பிரசங்கத்தை முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சாலமனைஸ் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி வந்திருந்த அந்த க்ரௌடுக்கு இயேசுனா யார், இந்து குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து இப்படி இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு ஊழியக்காரனாக இருக்காருங்கிறது இருதயத்தில் சீல் பண்ணி விட்டாங்க. இதுதான் எனது கிருபை. இந்த தாளந்து எனக்கு இருக்கா, என்னால் அதை செய்ய முடியுமா சொல்லுங்கள்? முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அழைத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு பானையில் தான் கர்த்தர் அவங்கள பயன்படுத்துவார். நம்ம இது கூட புரியாமல் சவுல் சொன்னாங்கிறதுக்காக அவன் வஸ்திரத்தை போட்டு பார்த்தான், அவன் நடக்கவே முடியல. இப்படிங்க, ஏன்னா அதுக்கு கீழே இருக்க வஸ்திரம் பட்டயத்தை கட்டி விட்டு அதுக்கு கீழே டுமுக்கு டுமுக்குன்னு இடிச்சுக்கிட்டு வருது. இவன் பார்த்தான், இதில் எனக்கு அபியாசம் இல்லை, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் கழட்டி போட்டுட்டு நான் எப்படி இருக்கேன்னு அப்படியே போகிறேன். அப்படி தான் நான் வந்து கரடியை கொண்டேன், அப்படி தான் சிங்கத்தை கொண்டேன், இந்த விருத்த சேதம் இல்லாத இவனும் அந்த மிருகங்களில் ஒன்றை போலவன் தான் அப்படின்னு சொல்லி தன் இருதயத்தில் அவன் துணிச்சல் கொண்டு அவன் புறப்பட்டு போகிறான். அவன் போய் ஒரு 5 கல் எடுத்துகிட்டு போனான். ஒரு கல்லை எடுத்து அடித்தான், அந்த கோலியாத்து கீழே விழுந்தான். காரணம் என்னென்னா, அந்த பெரிய கூட்டத்தில் கர்த்தர் இல்லை, ஆவியானவர் இல்லை. ஆனால் ஒரே ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் இருந்தார். அவன் எடுத்து எறிந்தான், அவன் கீழே விழுந்தான். இன்னைக்கு அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. நமக்குள்ளே யார் இருக்கணும்? உங்களுக்குள்ளே கர்த்தர் இருப்பார். ஆனால் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை இன்னொரு ஆளை கொண்டு செய்ய மாட்டார், உங்களை கொண்டு தான் செய்வார். அதற்கு நமக்கு தேவை என்னது? அபிஷேகம். உங்கள் பர்சனாலிட்டியை நீங்கள் மாற்றாதீங்க, உங்கள் சுவாபத்தை மாற்றுங்க, குணத்தை மாற்றுங்க, சாந்தத்துக்குள்ள வாங்க. அப்போ தான் ஆவியானவர் இருப்பார். கோபப்படுறவன், எரிச்சப்படுறவன், சண்டை போடுறவன், வாக்குவாதம் பண்ணுறவன், தர்க்கம் பண்ணுறவன், எதிர்த்து கேள்வி கேட்குறவன், தேவத்திட்டத்தை புரியாதவனோட ஆண்டவர் இருக்க மாட்டார், ஒரு காலம் இருக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன டீல் பண்ணுறார், அந்த செல்ஃப் ரெவலேஷன் நமக்கு வேணும், சுய வெளிப்பாடு வேணும். நான் யாரு, என் லைஃப்பில் கர்த்தர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவர் கர்த்தர் ஏன் இப்படி இந்த பாதையில் நடத்திக்கிட்டு இருக்காரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதை நினைத்து நம்ம துதிக்கணும். அதை நம்ம விலக்கி கொள்ளாமல் நம்ம ஊழியத்தில் நின்று நிலைத்து ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டாவது, இன்னொன்று நான் சொல்கிறேன், நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது, நம்மை கொண்டு கர்த்தர் ஊழியம் செய்ய வேண்டும். அதனால தான் நம்மளை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி என்ன அடக்குகிறேன்னு அவர் சொன்னார். எதுக்காக அப்படின்னா, என் பெருமையில் அகந்தையில் நான் பெரிய இவனாகணும், நான் பெரிய பிஸ்தான்னு சொல்லிட்டு அலைஞ்சா ஆண்டவர் இந்த கருவேப்பிலையை சப்பிட்டு தூர போட்ட மாதிரி தூர போட்டு போயிடுவார். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உண்மை ஏறிட்டு பார்க்க கூட எனக்கு இந்த துணிச்சல் கிடையாதுன்னு சொல்லி ஒரு கோழையை போல அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஊழியக்காரனை யோசுவா பார்த்து வசனத்தை பிடிச்சி தூக்குனார். நீ ஏன் இப்படி விழுந்து கிடக்கிறாய்? தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு அந்த ஒரு தைரியமும் அந்த ஒரு துணிச்சலும் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருந்தால் தான் நம்ம ஊழியத்தில் அடுத்த ஸ்டெப் நம்மளால போக முடியும். பணத்தை வச்சு ஊழியம் செய்ய முடியாது. பட் ஊழியத்துக்கு பணம் தேவை. வரங்களை கொண்டு மட்டும் ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் ஊழியத்துக்கு வரமும் தேவை. இந்த கனிகள் இருக்கணும். கனியற்ற அந்தகார கிரியைகள் இருந்தால் கர்த்தர் நம்ம ரட்சித்து எடுத்திருக்குது. குணப்படுறதுக்கு முன்னால், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்பர் 1 கோபக்காரன், நம்பர் 1 பிராடு, பித்தலாட்டம், ஏமாத்து எல்லாம் யார்கிட்ட இருந்துச்சு? நம்மகிட்ட இருந்துச்சு. என்னைக்கு கர்த்தர் நம்மை ரட்சித்தாரோ அன்னைக்கு இது எல்லாத்தையும் நம்ம விட்டு கர்த்தர் அகற்றி விட்டார். இப்போ நமக்குள்ள வந்து அன்பு வந்துடுச்சு, சாந்தம் வந்துட்டு, அமைதி வந்துட்டு, சந்தோஷம் வந்துட்டு, எந்த நிலையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு பவுல் சொல்கிறார்ல. பட்டினி, பசி, உபத்திரவம், கஷ்டம், தீமை, கப்பல் சேதம், அடி, மீதி, உத எல்லாத்திலையும் அவர் எப்படி இருக்க கற்றுக்கொண்டார். இதுக்கெல்லாம் நம்மளால் தாங்கவும் முடியாது, நம்மளால் சகிக்கவும் முடியாது. நமக்கு ஆவியானவருடைய கிரியை நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் சகித்து கொண்டு நாம் அந்த ஊழியத்தை நாம் செய்ய முடியும், தொடர முடியும். இல்லைன்னா தொடர முடியாது. அல்லேலூயா, ஆமென்.
இன்னைக்கு சபையில் ஒரு சுத்திகரிப்பு வரணும் அப்படின்னா முதல்ல சுத்திகரிப்பு யாருக்குள்ளே வரணும்? ஊழியர்களுக்குள்ளே வரணும். உங்களுக்குள்ள ஊழியத்தில் வரணும்னா ஆண்டவர்கிட்ட கமாண்ட் பண்ணுறதை முதல்ல நிறுத்துங்க. எதை நிறுத்தணும்? ஆண்டவருக்கு கட்டளை இடுகிறதை நிறுத்தணும். அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ. சவுல் வந்து தமஸ்கு ரஸ்தாவில் அந்த ஒளி கண்டு அவன் கீழே விழுந்த உடனே முதலாவது அவன் ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய? அங்கே தான் தன்னை அர்ப்பணித்தான். அப்படியே அடங்கினான். இப்போ நான் ஓடுனேன், சாடுனேன், ஓத்திரப்படுத்தினேன், கொலை பண்ண எல்லாம் செய்தையா. ஆனால் இப்போ நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கும்? சித்தம் என்ன? நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வாழ்நாளில் தேவனுடைய சித்தமே செய்யாமல் நம்ம மரித்து போகலாம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் தேவ சுத்தமே செஞ்சுருக்க மாட்டோம். ஒரு ஊழியக்காரரு, அவர் 20 வருஷம் அவருக்கு நான் தான் மென்டராக இருந்து ஆலோசனை கொடுத்துருக்கேன். முக்கியமான வாழ்க்கையில் டெசிஷன் தீர்மானங்கள் எடுக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். அவர் ஊழியம் செய்து கொண்டு வந்த ஸ்தாபனத்தில் அவரை வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்லேருந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவர் சொன்னார், இல்லை நான் R&Dக்கு போக முடியாது. ஏன்னா R&Dயில் தான் நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நான் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் அதில் தான் இருந்தேன். கர்த்தர் நீ முழு நேரம் ஊழியத்துக்கு அழைச்சதுனால அதை நான் விட்டுட்டுங்க வந்திருக்கேன். திரும்பவும் கொண்டு போய் அந்த ரிசர்ச்சில் என்னை போட்டிங்கன்னா அது என் ஃபீல்டே கிடையாது, என் அழைப்பே கிடையாது, என்னால் செய்ய முடியாது. எனக்கு அது விருப்பம் இல்லை. நீங்கள் அதில் தான் போகணும். அப்போ இவர் ஏதோ இதில் சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, ஆண்டவரே நான் இந்த ஸ்தாபனத்தில் தொடர்ந்து ஊழியம் செய்யணுமா அல்லது எனக்கு வேற ஊழியம் வைத்திருக்கிறீரா? எனக்கு சில அடையாளங்களை நீர் காண்பிக்க வேண்டும். முதல் அடையாளம், அந்த ஸ்தாபன தலைவர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு பேசணும், அவராக வாலண்டியராக பேசணும். அது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன். இப்படி ஒரு 13 அடையாளத்தை வச்சு அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். 10 அடையாளம் நிறைவேறிட்டு என்னைய கூப்பிட்றாரு, ஐயா எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லும். என்ன ஆலோசனை? இந்த மாதிரி நான் வந்து இந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியில் போயிடலான்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், உங்கள் மனைவி கிட்ட பேசிட்டீங்களா? உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட பேசிட்டீங்களா? அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன? அவங்களுடைய பிரதிபலிப்புகள் என்ன? அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை முழுசுமாக நான் சொல்லலை, பட் ஓரளவு தெரியும். இப்போ நீங்கள் இப்படி வெளியே வர்றதுக்கு என்ன காரணம்? என்ன ரீசன் இதுக்கு? அப்போ என்னென்ன ரீசன்? நான் சொன்னேன், தைரியமாக வெளியே வாங்க. யூ ஆர் அ மல்டி டேலண்டட் ஃபெல்லோ. பல தாளந்துகள் உள்ள ஒரு மனுஷன். ஒரு சின்ன இடத்துல முடங்கி கிடக்கக்கூடாது. ஸோ காட் இஸ் டேக்கிங் யூ அவுட். கர்த்தர் இப்போ வெளியே கொண்டு போகிறாரு. போங்க. எடுத்த டிசிஷன் சார் தான். அவர் சொன்னார், நான் வந்து தேவ சுத்தம் செய்யாமல் ஏதோ ஒரு ஊழியத்தை செய்து நான் படுக்கையில் விழுந்தப்போ என் மனசாட்சி என்னை பாதிக்கக்கூடாது. நீ தேவ சுத்தம் செய்யாமலே இந்த ஊழிய நாட்களை கழிச்சிட்டியப்பா, என் சித்தமே நீ செய்யலைன்னு அன்னைக்கு என் பலவீனத்தில் என் வியாதியில் கர்த்தர் என்னை உணர்த்துவாரானால் எனக்கு எந்திரிச்சு போய் நான் தேவ சுத்தம் செய்ய முடியாது. நான் குற்ற மனசாட்சியோடு நான் சாகிறதை விட நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. எனக்கு தெரியும் இப்போ நான் அதில் எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது இருக்காது. சில மாதங்கள் நான் அதை சமாளிக்க தான் செய்யணும். ஆனால் கர்த்தர் எனக்கு அதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதை எனக்கு சந்திப்பார் என்ன விசுவாசிக்கிறேன். தைரியமாக வெளியே வாங்க. நம்ம வாழ்க்கையில் பிரதான காரியம் என்னென்னா, எதை செய்யணும்? தேவ சுத்தம் செய்யணும். நீங்கள் ஒன்றுமே சும்மா இருக்கிறது தான் தேவ சுத்தம்னா சும்மா தான் இருக்கணும். நீங்கள் போய் ஊழியம் செய்யணும் தேவ சுத்தம்னா அதை தான் செய்யணும். நம்ம எதை செய்யணும்? தேவ நம்ம குறித்து அந்த தேவ சித்தத்தை செய்யணும். எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, நம்மளும் ஆசைப்பட்டு ஊழியம் செய்யக்கூடாது. எல்லாரும் சபை கட்டுதாங்க, நம்மளும் சபை கட்டக்கூடாது. அது சப்பக்கட்டு மாதிரி போய் சபையை கட்ட முடியாது. கட்ட இடிஞ்சுக்கிட்டே இருக்கும். தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய சித்தங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ நான் வெளியே வந்துடலாம், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பேசிட்டு ஒரு நாள் காலையில் நான் புதுக்கோட்டையில் இருக்கேன். ஆமாம், ராத்திரின்னு நினைக்கிறேன், இல்லை காலையில் தான். நான் ஜெபத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஊழியக்காரரோடு நீ பேசுன ஆண்டவர் என்னை தூண்டுது. அப்போ நான் அவர்கிட்ட பேசுகிறேன். எங்கே இருக்கீங்கன்னா, அவர் வட இந்தியாவில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். ஐயா நான் திருச்சிக்கு வந்திருக்கிறேன், என் பையங்களை காலேஜில் சேர்க்கறதுக்கு வந்திருக்கிறேன், நான் திருச்சியில் தான் இருக்கிறேன். நான் சொன்னேன், நான் புதுக்கோட்டையிலேருந்து இன்னும் 1 மணி நேரத்தில் நான் திருச்சிக்கு வந்துடுவேன். இன்றைக்கி எனக்கு மீட்டிங் திருச்சி தான். அப்போ எந்த இடம்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். உடனே அந்த இடத்த சொன்ன உடனே அவர் அங்கே வந்துட்டார். ஒரு 1 மணி நேரம் அவருக்கு முன்னால் பேச சொல்லிவிட்டு
அதுக்கப்புறம் ஐயா எங்கே போகிறீங்கண்ணா? நான் விழுப்புரத்துக்கு போகிறேன். அப்போ நானும் உங்கள் கூட வந்துட்டுமா? நான் சும்மா வேஸ்ட்டாக தான் இருக்க போகிறேன், வாங்க. உங்க கூட வந்து நான் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிடுவேன். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய் அன்றைக்கி நைட் அங்கே தங்கிட்டு மறுநாள் அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்பி வந்து திருச்சியில் அவரை இறக்கி விட வேண்டிய இடத்துல இறக்கி விட்டுக்கிட்டு நிற்கிறோம். அவர் இறங்கிட்டாரு, கதை படைச்சாச்சு. நான் உள்ளே உட்காந்துருக்கேன் காரில். திடீர்னு பாசமாக என்னையை கூப்பிட்டாங்க. எங்கே வந்துகிட்டு இருக்கீங்க? என்ன? இப்போ நான் அங்கேருந்து விழுப்புரம் முடிச்சுட்டு நான் திருச்சி வந்துட்டேன் அப்படின்னு இன்னார் என் பக்கத்தில் இருக்காங்க, நீ பேசு அப்படின்னு கையில் ஃபோனை அப்படி கொடுக்குறேன். இது வரைக்கும் நாங்கள் என்ன பேசணுங்கிறது பாசமாக தெரியாது. அவங்க ஃபோனை கையில் வாங்கின உடனே, என்ன நீங்கள் கிணத்து தவளை மாதிரி அந்த ஒரே இதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை தாளந்து கிருவு இருக்குது, வாங்க ஐயா வெளியே போங்க, அந்த துபாய் பக்கம் போங்க, உங்களுக்கெல்லாம் நிறைய அங்கே வாசல் திறந்துருக்கு, கடன்னு அடிக்காங்க. அவர் அப்படியே விரும்பத்தி அடிச்சு போய் அப்படியே நிற்கிறாரு. இவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்காங்க. ஆமாம், அது புரியுது புரியுது புரியுது, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்திருந்தேன் சொல்லிவிட்டு திரும்ப நான் போன கையில் வாங்கினேன். நான் கேட்டேன், எடி என்ன உன் பாட்டு கடை நான் அடிச்சிட்டேன். நான் ஏற்கனவே இவர்கிட்ட சொல்லணும்னு இருக்கேன், இவ்வளவு பலவிதமான தாளந்துகள் உள்ள இவர் ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளே முடங்கி கிடக்காரு, இவரை வெளியே கொண்டு வந்து பலருக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நான் சொல்ல நினச்சேன், நீங்கள் சரியாக ஃபோனை கொடுத்தீங்க. அந்த அந்த காரியத்தை கர்த்தர் வந்து உறுதிப்படுத்துறதை எப்படி உறுதிப்படுத்துறாரு பாருங்க. இதுதான் ஆவியானவர். அவர் ஃபோனை வச்சுட்டே சொல்றாரு, சரித்த நீங்கள் சொன்னபடி நான் செஞ்சிருந்தேன், நான் வந்துடுறேன். ஏன்னா அவர் அங்கே வட இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக் எழுதினார். இப்போ அந்த புக்கை கொண்டு வந்து பாஸ்டர்மாட்டையும் என்கிட்டையும் காட்டிட்டு, இப்படி ஒரு புக்கை நான் எழுதியிருக்கேன், இந்த புக்கை வச்சு நான் கொஞ்சம் ஃபண்டு ரைஸ் பண்ணி நான் இதை மாதிரி நிறைய இன்னும் புக் எழுதி ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தார். உடனே பாஸ்டர்மா சொன்னாங்க, இங்கே வாங்க, இந்த புஸ்தகம் எழுதி இதெல்லாம் வித்துக்கிட்டெல்லாம் பணம் சம்பாதிச்சு இங்கே ஊழியத்தில் ஒன்றும் சாதிக்க முடியாது, தூரப்படுங்க, விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறப்பாரு. புஸ்தகம் எழுதி இதை விற்று இதை ஊழியம் செய்ய போகிறாங்க அப்படின்னாங்க. அப்போ அவர் அதிர்ச்சியோடு அவர் கேட்டுட்டு சரி அப்படின்ட்டு போய் அதை அப்படியே நிறுத்திட்டு 50,000 ரூபா அதில் இன்வெஸ்ட் பண்ணது வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, பாஸ்டர்மா சொன்னதை எனக்கு நான் அப்படியே ஏற்றுக்கிட்டேன், 50,000 ரூபா எனக்கு வேஸ்ட்டு தான், ஆனாலும் அன்றைக்கு அவர்கள் சொன்னதை நான் கேட்காம செய்திருந்தா எனக்கு 1,00,000 ரூபா நஷ்டப்பட்டிருக்கும். அப்போ ஏற்ற நேரத்தில் அந்த வார்த்தைகள் நமக்கு இதுதாங்க ஒரு மனுஷன் ஆவிக்குள்ளே இருக்கிறதுக்கும் மாம்சத்தில் இருக்கிறதுக்குள்ள வித்தியாசம். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள். அல்லேலூயா. குரமம கர்ரியானா தூரதியா. மாம்சமும் ஆவியும் இணையாது. ஆவி வேற, மாம்சம் வேற. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோடு தான் ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி பேசுவான். மாம்சமானவன் மாம்சத்துக்கு ஏற்றவைகளை, மாம்சமான காரியங்களை, இந்த மண்ணுக்குரியதை அவன் சம்பந்தப்படுத்தி பேசிக் கொண்டிருப்பான். அவனுடைய பார்வை உலகத்தில் இருக்கும், இவனுடைய பார்வை விண்ணுக்கு நேராக இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆவிக்குள்ள இருக்கிறமே ஒழிய மாம்சத்துக்குள்ள போகக்கூடாது. பிசாசு உங்களை இணையும் திரும்ப திரும்ப எதுக்குள்ள இழுத்துட்டே இருப்பான், இந்த மாம்சத்துக்குள்ள இழுத்துக்கிட்டே இருப்பான். இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நமக்கு அபிஷேகம் வேணும், ஆவியின் நிறைவு வேணும். அந்த ஆவியின் நிறைவு இல்லைன்னா நம்ம இந்த காரியங்களை நாம் மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள நமக்கு பலனும் கிடைக்காது. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க சில நிமிடம். நம்ம மேல நல்ல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போகிறாரு. எல்லாம் எழுப்பி நின்று நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிக்கணும். ஒரு நல்ல அபிஷேகத்தோடு நம்ம இந்த இடத்தை விட்டு நான் போக போகிறோம். சரபகனதரதிகாம ரம்பலகரதியந்தர ரபௌடி கசரரதியந்த தூலமிலியானால ரபௌ கரந்தர ரபௌ ஷலலபௌடரலியார அரிபினாக ரத்துரம் யார மக்கமா. யாருடைய உள்ள கொழுந்து விட்டு எரியுதோ கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. லமா ரே அந்தாக்தனா இல்லமா ராதி அந்தார ரபௌ சலா கமாரியானா தரா தியந்தா லரபௌ கமனமா ஷபரபன அந்தர ரபௌட ரபிலனமா கமந்தர ரபௌ ஷபரபலபா அக்கிரமினி பியானா அந்தர ரபௌ ஷபரபா அங்கிர பலன கதுர தியந்தர ரௌகனமா சலு ரந்தர ரபர் ரப ஷபரபரமனமா அபிரபல ரபௌட ரபில ரக்கனமா சந்தர ரபௌட ரபல தியந்தர ரக்கமனா அபிரபல ரபௌட ரபில நிகமல ருதர தியந்தர ரபௌட ரபில நிகமல ருதர தியந்தர ரபா Mirabala Garavandare Rabauda Bilaniga, Aribella Gabala Rudari, Andara Rabauda Bilaniga, Saloraba, Ambarabara Rabauda, Karaman Sandra Rabauda, Arakandaraba, Engarabara, Shabarabama, Namala Warnal and Devan Tavaraga Valina Tamata, Deva Aviana Yellavati, Merkola, Kremia Kodepa.
Alabaragabala Rudaradiandaraba, Alabaragabala Rudaradiandaraba, Migaramanagaradiandaraba, Shabarabalaraba, Ambarabalarabari, Karamasabaladi, Ulamalagabala Rudaradiandaraba, Shabarabalama, Emberabelabi, Abakamandaraba, Aralianama, Sandarabodia, Ambarabalaraba, Shama, and Allah Kaya getting to gather. Kaya Tani Katara doing it, Rekatara, Mala Raga Darama, Alabara Dana Rada Raga Laba Rada 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 Raba Laga Rada 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 Da Karamashara Abirabala Rabau, Rabila Gabala Rudari, Amdaraba, Abirabala Ragabala Rudari, Amdaraba, Rabiaraba, Ambarabala Rabau, Shabarabala Gamanama, Andaraba, Rabiaraba, Kamadi Amdaraba, Rabiaraba, Kama, Sabaraba. Military Gabalu, Sigabara Miladi Gamandaraba, Samarabara Gabala Biladi Amdaraba, Rabiladi Gabala Rudari, Amdaraba, Rabia, Amirabala Rabila Gabala Rudari, Amdaraba, Rabiladi Gabala Balabaraba, Abiragala Baladula, the Amdaraba, Rabiara, Kaman Sandaraba, Ambarabala, Shabarabaraba, Vimarabala Ragoda, the Amdaraba, Rakarama, Sandarabi, Ekaramanaba, Rabila Kandarabaudia, Ambarabala, Rabiaraba, Kamandaraba, Andaraba, Shabarabalabaudia, the Garabalaba, Andaraba, Rabiabarabakama, Andar Ragalamanaba, Shakarabaraba, Abiragala Dura, the Andaraba, Rabila, the Andaraba, Rabila, the Andaraba, Abirabaraba, Rabila, Gamandaraba, Rabiaraba, Kamandara, Ratandara, Ambarabala, Rabila, the Andaraba, Rabiara, Kamasandara, Dagaramara, Shandarabaudi, Urabila, Rudana, the Andaraba, Ragala, the Andaraba, Rabiaraba, Rabiabarakamandaraba, Rabiabaraba. Bilibili Karaba Shalubiaraba, Ulabalandaraba, Shabalabalaba, Amarabalaba, Rabilagabala, the Andaraba, Kamanama, Amirabaraba, Nala Karagala Tati Avil, Karagala Tati Avil and Eraman, Ella Karagala Tati Avil, Eraman, the Andaraba, Sherabi. Balabala, the Andaraba, Kantadika, Molakamo, Pentecost, and Anile, Aviara, Iragina. Labilari Kabanamash. Ambarabala, Shabarabarabaramanama, Alabaladula, Villa, the Andaraba, Kabarabash, Ambarabala, Bakamandara, Ningle, Nan, Katral, Bailbadgar, Ayada, Turupit, Boyaka Kodadi, Namil Rekara, Yella, Turukano, Nigi Pogata, Kova, Padivangal, Matangala Kaya Padinade, Adangama irundadu, Kilpadiama irundadu, Ella Turu, Namavate Nigi Pogato, in the Turubo, Katsaramai Bainbadita Mudiyadi. Anduvare, Ligala Galari, Andaraba, Avila Neraba, Turu Tanala Namavate Pairon, Today Tidikapandavai Marbo, Ragalabala Radula Villa, the Andaraba, Arabiaraba, Andaraba, Arabilara, the Andaraba, Arabiaraba, Kamasiaraba, Ambirala Rabodara, the Andaraba, Alikaraba, Salurabiaraba, Andaraba, Alidi Karaman Shabarama, Abishagama Mela, Iragi Varata, Abishagama Mela, Iragi Varata, Deva Abishagama Mela, Iragi Varata, Ligabara, the Andaraba, Radulaba. Andaraba, Kamaramana, Nala Kaidati, Avila Neramanga, Avi and Anal Namakula Undagaton, Avi and Anal Namakula Undagaton. Ragadara Marana, Duravilla, the Amdaraba, Shabarabana, Arabala Garabala, Duravilla, the Amdaraba, Arabi, Karabashaba, Marabala, Managabala, Duravilla, the Amdaraba, Shaba, Aviragala, Duravilla, the Amdaraba, Arabilla, Karabasaba, Ambarabala, Arabilla, the Amdaraba, Arabiana, Kabate, the Karabasaba, Rabi Kabarabara. Dugarabala Gadara, the Amdaraba, Shabalabala Rabia, Abiragana, Katurabilla, the Amdaraba, Arabilla, Rigala, Sandaradi, Mamma, Agaramana, Abarabala, Duravilla, the Amdaraba, Arabilla, Nigabala, the Amdaraba, Shabarabala, Arabilla, Arabilla, Rigabara, Sandaraba, Ambelabala, Arabiana, Kamatiara, Andaraba. Balamara, Ragabala, Rudura, the Andaraba, Arabilla, Rigaba, Sandaraba, Andaraba, Arabilla, Rigamara, Andaraba, Agaramana, Arabilla, Rigamara, Sharabiabaraba, Abirabala, Arabilla, Rigamara, Sandarabadia, Carabala, Arabilla, Rigamandara, Arabiaraba, Karandara, Alalala, Shikarabara, Arabiaraba, Kaba, Amberabala, Arabilla, the Amdaraba, Arabiaraba, Kamandara, Arabia, Amirabala, Arabilla, the Amdaraba, Arabilla, Rigamara, Shabaraba, Abirabala, Arabilla, Rigamara, Bandara, Arabia, Kabatiaraba, Ambarabala, Arabiaraba, Shakaba, Riaba, Rebia, Raba, Riara, Alabala, Radiandaraba, Shakabaraba, Bimbarabala, Arabiaraba, Shandaraba, Bimala, Diandaraba, Shabarabala, Karabala, Radia. Amen. Hallelujah. 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 Niramala, Rakuramana, Radiandaraba, Babaramana, Shabarabalaba,
பவனமல ரிதி அந்தர ரபவுடர பிக்கவர மலர் அந்தர ரபவுடர பிலரபா ஆகிர பல ரபவுடர பில ரிகலாரா ஷாதுர பயாரபா ஆம்பர பல ரபா ஷபல பல ரபா நிமர பல ரகமல ரபா. நல்ல வாயை திறந்து துதிங்க. சிலர் மேல தேவ ஆவியானவர் இறங்கி கொண்டே இருக்கிறார். நல்ல வாயை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. வலமலர ரபியார கமஷாந்தரரப உந்தரர பௌடர விலரதி அந்தரர பௌடர அலியாரப கமந்தரரப ஏ ரீகான மஸ்ஸல் ரதியாதா குரபிலரதியா அம்பிர பலரப ஷாபர பலரப ரபிகவரப. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே எல்லாரும் உட்கார். இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜீவியத்திலையும் குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்குள்ளும் ஊழியங்கள்லையும் அசைவாடக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறதே நம்ம தான். இது அறிவு பெருத்து போன காலம். தானியேலில் சொல்லப்பட்டபடி இது என்ன காலம்? அறிவு பெருத்து போகிற காலம். இன்றைக்கி பிள்ளைகள் கேட்குற கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ். ஒரு மனுஷனுக்குள்ள 5 காரியம் இருக்கு. 1 வில், சித்தம். 2வது இன்டலெக்ட், அறிவு. 3வது எமோஷன், உணர்ச்சி. 4வது ஆவி. 5வது ஆத்மம். இது எல்லாம் சேர்ந்தது தான் யாரு? ஒரு மனுஷன், ஒரு ஆளத்துவம், ஒரு பெர்சனாலிட்டி. இதில் இந்த எல்லாமே வந்து ஆவிக்குரியவங்களுக்கு ஒன்று போல் ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வரணும். அது இன்டலெக்டாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது வில்லாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே தேவ சித்தத்துக்குள்ளே கொண்டு வந்து அடக்கிறது தான் ஞானம். படித்தவன் நான் ரொம்ப படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அறிவை பெருசாக்கி ஆண்டவரை விட்டுருவான். அவன் அறிவில் கிரியை செய்யணும்னு நினைப்பான். ஏன் அறிவு, எனக்குள்ளே இருக்கிற இந்த அறிவை தானியேலும் யோசேப்பும் அதை கன்ஃபஸ் பண்ணாங்க. எங்களுக்கு இதை வெளிப்படுத்தினவர் யாரு? கர்த்தர். அப்போ அறிவை கொண்டு கர்த்தரை மேன்மைப்படுத்தணும். என்கிட்ட இருக்கிற அறிவு வந்து கர்த்தர் தான் காரணம். என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, எப்படி நீங்கள் தினந்தோறும் ட்ராவல் பண்ணுறீங்க? இன்றைக்கி ராத்திரி நாங்கள் வீட்டுக்கு வரும்போது மணி என்ன? 1 மணி. 1 மணிக்கு வந்து 1:30க்கு படுத்து திரும்ப 4:30 மணிக்கு எழுப்பி இன்றைக்கி இருக்கும். எனக்கு எந்த டயர்டுமே இல்லை. எப்படி இது முடியுது? என்னால் முடியாது. இந்த ஊழியத்துக்குன்னு எனக்கு அந்த கிருபையும் அந்த தாளந்தையும் கற்று தந்திருக்கேன். நீங்கள் எதுக்கு அழைக்கப்பட்டீங்களோ அதுக்குரிய கிருபையும் அழைப்பும் தாளந்தும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதை விட்டுட்டு வலதுபுறம் இடதுபுறம், அதான் யோசுவா பார்த்து சொன்னார், வலதுபுறம் இடதுபுறம் நீ சாயாத. தேவன் எதுக்கு அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பில் மட்டும் நின்னீங்கன்னா உங்கள் எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. நான் வந்து இப்போ என்னுடைய நேரம், காலம், என் பலன், என் சுகம், எனக்கு கொடுத்துருக்க வசதி எல்லாமே ஊழியர்களை உருவாக்குவதற்காக மட்டுமே நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். வேறு எதுக்குமே கிடையாது. என்னை நாடி வருகிறவர்கள், என்னை தேடி வருகிறவர்கள், நான் சிலர் நாடி போய் தேடி போய் அவங்களுக்கு நான் இது பண்ண, அது 10 பேராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு ஆளாக இருந்தால் கூட அந்த ஒரு ஆளுக்காக, சமாரியா ஸ்திரீக்காக இயேசு போகலையா? நம்முடைய தரிசனத்தில் நிற்கிறோமா? அது அப்பந்தான் நம்மளை கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்கள் உங்கள் அழைப்பை விட்டு நீங்கள் விலகி ஓடுனீங்க அப்படின்னா இன்னொருத்தருடைய அழைப்பு, அதுக்கு தான் யூ மஸ்ட் ஹேவ் யுவர் ஓன் விஷன். யூ ஷுட் நாட் ரன் ஆன் சம்படி எல்ஸ் விஷன். இன்னொருவருடைய தரிசனத்தில் நம்ம ஓடக்கூடாது. எந்த ஒரு ஊழியமானாலும் உங்களுடைய தரிசனமாக இருக்கும். அப்போ தான் அதுக்கு நம்ம உயிரை கொடுப்போம். அந்த தரிசனம் நிறைவேறதுக்கு பணத்தை, நமக்கு வர்ற பணத்தெல்லாம் செலவு பண்ணுவோம், நம்ம பலத்தை செலவு பண்ணுவோம், நம்ம வசதியை செலவு பண்ணுவோம். இதுக்கு தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், இதுக்கு தான் நான் எல்லாத்தையும் நான் அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லி அந்த அர்ப்பணிப்பு அப்போ தான் வரும். சாத்தான் வந்து இதிலிருந்து உங்களை வெளியில் புரட்டி எடுத்து வேறு பக்கம் மடைமாற்றம் பண்ணுவதற்கு, திசை திருப்புவதற்கு, ஒரு டைவர்ஷன், வேறு பக்கம் உங்களை திருப்பி விடுறதுக்கு தான் பிசாசு ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பான். எந்த இடத்துல இவனை நம்ம திருப்பி விட்டுறலாம். அப்போ தான் தேவ திட்டம் நம்மை கொண்டு நிறைவேறாது. அவனுடைய குறிக்கோள் எல்லாம் இவனை கொண்டு தேவ சித்தம் என்ன செய்யக்கூடாது, நடைபெறக்கூடாது. இவனை கொண்டு ஒரு சபை ஒரு இடத்துல கட்டணும்னு கர்த்தர் வச்சுருக்கான்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவ்வளவு தடங்கள், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நஷ்டம் உண்டாகும். ஆனால் நீங்கள் ஆவியில் தெளிவாக இருந்தால் கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்த. நஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, என் அழைப்பு இதுதான். 20 வருடம் ஒரு சுவிசேஷகர்
அந்த தன் அழைப்பில் இல்லாமல் ஒரு சபையை போய் நடத்தி 20 வருஷம் கழித்து பார்த்தா சபையில் யார் இருக்கா? அவரும் அவருடைய மனைவி பிள்ளைகள் மட்டும்தான் இருக்காங்க. பெரிய குளத்தில் நான் ஊழியக்காரங்களுக்கு பேசுகிறேன், அழைப்பை பற்றி பேசுகிறேன். பேசி முடிச்சுட்டு காரில் வரும்போது அவர் எனக்கு, ஐயா எனக்கு ஒரு கேள்வி, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க. அழைப்பை பற்றி எனக்கு தெளிவாக பேசுனீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் 20 வருஷமாக என் அழைப்பில் இல்லை, எனக்கு சுவிசேஷ ஊழியம்தான், ஆனால் நான் சபையை நடத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன செய்கிறது? நீங்கள் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணதுக்கு பிறகு என் இருதயம் குத்துது, நீ உன் அழைப்பில் இல்லை, உன் அழைப்பில் போ அப்படின்னு எனக்கு ஒரே இருதயம் குத்துதலாக இருக்குது, எனக்கு நீங்கள் கைட் பண்ணுங்கள். நான் கேட்டேன், உங்கள் சபையில் எத்தனை பேர் இருக்காங்க? நானும் என் மனைவி தான். நான் சொன்னேன், பெட்டர் யூ க்ளோஸ் த சர்ச், சபையை மூடு. அந்த ஊரில் நான் அந்த ஊருக்கு மீட்டிங்கில் போய் பேசியிருக்கேன். அந்த இன்ன பாஸ்டர்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி உங்கள் மனைவி பிள்ளைகள்லாம், ஐயா இனி உங்கள் கிளை சபைக்கு வரட்டும், நான் வந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, நீங்கள் அடுத்த வாரத்துலேருந்து ஆராதனை நடத்தாதீங்க, நீங்கள் ஊழியத்துக்கு போங்க. அவருக்கு என்ன தாளந்து அப்படின்னா, நல்ல பாட்டு எழுதி பாடுற தாளந்து இருக்குது. உடஞ்சி போன சபையை இவர் போய் பிரசங்கம் பண்ணி கட்டி எழுப்பிடுவார். ஆனால் இவராக ஒரு சபையை உருவாக்க, அப்போது பக்கத்தில் இருந்தவர் என்கிட்ட ஃபோனை வாங்கி, இவருக்கு இந்த மாதிரி எல்லாம் தாளந்து இருக்குது, இவர் அதில் பயன்படாமல் இவர் சபையை போட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு. அது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பிரச்சனையில் அவர் சபை நடத்த வேண்டியதாயிட்டு. வேண்டாம், இவ்வளோ காலம் வேஸ்ட் பண்ணது போதும், அந்த ஊழியத்தை மூடிட்டு நீங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போங்க. இப்போ அதான் செய்துக்கிட்டு இருக்கு. 20 வருஷம் எது செய்யலை? தேவ சித்தம் செய்யலை. நமக்கு பிரதானமான காரியம் எதுன்னா தேவ சித்தம் செய்யணும். நம்ம தேவ சித்தம் செய்யக்கூடாதபடிக்கு நமக்கு திசை திருப்பப்படுவோம். எனக்கு நான் ஊழியத்தில் படித்து பைபிள் காலேஜ் முடித்ததுமே எனக்கு அந்த டைவர்ஷன் வந்துச்சு. அப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு சபையெல்லாம் கட்டி 10-30 பேர் வந்த பிறகு திரும்பவும் ஒரு சோதனை வந்துச்சு. நான் எதுக்குமே இடம் கொடுக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து திரும்ப ஒரு சோதனை. நான் எதுக்கு இடம் கொடுக்கல? ஏன்னா பவுல் சொல்லார், நாதி தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. எத்தனை தரிசனம் அதுக்கப்புறம் ஊழிய தரிசனம் வந்தாலும், இந்த ஆதியில் ஒரு தரிசனம் கொடுத்துருப்பார்ல, அதுக்கு சப்ஸ்டான்ஷியலாக தான் அடுத்தடுத்த தரிசனங்களை கொடுப்பார். அந்த தரிசனத்தை பேஸ் பண்ணி அந்த தரிசனத்தை கட்டி எழுப்பதுக்கு தான் அடுத்தடுத்த தரிசனங்கள் என்ன செய்வார்? கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அப்போ ஆதி தரிசனம் நம்மளை விட்டு என்ன செய்யாது? ஒளிந்து போகவே போக. அதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கவனமாக இருக்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஆவியானவருடைய கிரியை இருந்தால் தான் அவர் உங்களை கைட் பண்ணுவார். ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்கூட உங்களை நடத்துவார். சத்தியம் என்பது என்னது? ட்ரூத், உண்மை. எது உண்மை, எது சரி, எது சரியில்லை, தெளிவாக ஆண்டவர் நடத்துவார். இன்னைக்கு பெந்தகோஸ்காரங்க அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு இழந்ததுனால தான் நமக்கு இன்னைக்கு தோல்வி அடைந்து நம்முடைய ஊழியங்களை வளர்ச்சி மட்டும் கிடையாது, ஒரு குவாலிட்டி, இன்னைக்கு தரமற்ற ஊழியங்களை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துலலாம் ஊழியக்காரங்கன்னா எவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு அப்படி இல்லை. ஊழியக்காரன் பொய் சொல்லலாமான்னு கேட்காங்க. ஊழியக்காரன் என்ன சொல்றாங்க? பச்சை பொய், அண்ட புழுகு, ஆகாச புழுகு. யார் சொல்றா? எங்க கிறிஸ்தவனாலே இந்த வேதத்தை கையில் எடுத்துட்டாலே என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பு. இந்த பொய் உதட்டுனால எங்கே பொய் சொல்லிடுறது, வீட்டில் சண்டை போடுறது, அப்புறம் சர்ச்சில் போன உடனே அல்லது 24 மணி நேரம் ஜெபத்தில் போய் வானம் கிளிகிறார்கள். நீங்களும் நானும் தான் சத்தம் போட்டுட்டு நடக்கணும். அங்கே ஆண்டவரெல்லாம் ஒன்றும் இறங்கி வர மாட்டேன். ஆமாம், உண்மையாக தான். நம்மளை கொண்டு கர்த்தர் சத்தம் போடணுமே ஒழிய நம்ம வெறும் சத்தம் போட்டு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் போகிற இடத்துல ஒரு தாக்கம் ஏற்படணும். நான் நினைப்பேன், நான் போகிற இடத்துல ஒரு தாக்கம் உண்டாகணும். சும்மா போயிட்டு வரக்கூடாது. ஒரு வீடு விசிட்டிங்கா, அல்லது ஒரு நபரை சந்திக்கிறோமா, அல்லது ஒரு நபர் என்னையை சந்திச்சுட்டு போகிறாங்களா, ஆண்டவர் ஒன்று என்னையை அவங்களுக்கு பயன்படுத்துங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. நான் சும்மா சோம்பேறித்தனமாக இருக்க எனக்கு என்ன இல்லை, விருப்பம் கிடையாது. எனக்குள்ளே இருந்து பலமாக ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் நான் அந்த அபிஷேகத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கேன். சிலருக்கு சுட்டு போட்டாலும் அபிஷேகம் வர மாட்டேங்குது. ஆமாம், நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பலைன்னா நீங்கள் ஒரு சவளப்பிள்ளை தான். அப்படியே இப்போ சும்மா அப்படி இங்கே தூக்கி அங்கே வைக்க வேண்டியதான். மேய் ஓசத்து மாதிரி தான் இருக்கணும். தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லைன்னா வச்ச இடத்துல தான் இருப்பான்.
ஆவியானவர் பவுலை இந்த பிலிப்பை அந்த கந்தைய மந்திரிகள் அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொண்டு சொல்லி ரதத்தினுடைய வேகத்துக்கு அதிகமாக இவனை தூக்கி கொண்டு போய் அந்த ரதத்தில் கொண்டு போய் ஃபிட் பண்ணார். இப்போ இந்திய தேசத்தில் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டிய காலம். குழப்பங்களும் பிரச்சனைகளும், பெலிஸ்தியருடைய பட்டயம் பெலிஸ்தியருக்குள்ளே மூண்டது போல இப்போ மூண்டுகிட்டு இருக்கு. இப்போ திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய கிருபையுள்ள அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன் இன்றைக்கி நமக்கு தேவை. சும்மா தயவு செய்து நான் உங்களுக்கு சொன்னேன், வாக்குவாதத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். 1:15 முடிக்கணும்ல. எங்கே இருந்தாலும் அந்த 1:15 முடிங்க, 1 மணிக்கு முடிங்க, 1:30 முடிங்கிறதெல்லாம் தான் சத்தம் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நான் உண்மையிலே ஓப்பனாக சொல்கிறேன், அது விளங்கவே விளங்காது. ஆவியானவர் அதை முடிக்க சொன்னார் அப்படின்னா அதை நான் முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாரும் பாஸ் இஸ்ரேலை இத்தனை மணிக்கு முடிங்கன்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்லை, இந்த கூட்டத்துக்கும் நல்லது கிடையாது. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகுங்க. ஆவியான ஒரு கிரியை செய்கிறவரை கிரியை செய்யட்டும். அதற்கு உங்களை உள்ளடக்க பாருங்கள். தெரிப்புண்டு ஓட நம்ம பழகக்கூடாது. தேவர் சித்தம், தேவன் நடத்துதல், ஆவியானவருடைய ஏவுதல். இன்றைக்கி நீங்கள் 2 தடவை அப்படி மீறி போனீங்கன்னா உங்களை ஆவியானவர் ஏவுறதை அப்படி நிறுத்திடுவார். நிறைய ஊழியக்காரங்களுக்கு கூட இன்றைக்கி ஏவுதல் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க பண்ணுறதான சேட்டை. தேவ சமூகத்தை மதிக்க தெரியாதவங்களை கர்த்தர் வந்து உட்கார வச்சு பேச மாட்டாருங்க. எனக்கு ஒன்றும் 2 மணி வரைக்கும் பேசணுன்னு அவசியம் கிடையாது. எனக்குள்ள தூது இருக்கும்போது அந்த தூதை அறகுறையாக முடிச்சுட்டு நான் கூட்டத்தை முடிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் கேட்பார், நீ மனுஷனுக்கு பயந்து தான் பேசுறியான்னு கேட்பார். என் சபையில் ஒரு நாள் கொஞ்சம் பின்மாறி கிடந்த ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை கர்த்தர் உயிர்ப்பிக்கணும் என் கண்ணுக்கு முன்னால் காட்டுறாரு. இன்றைக்கி நான் இவ்வளோ உயிர்ப்பிக்க போகிறேன், இப்போ ஒருத்திக்காக இந்த ஆராதனை நீண்டு போக போகுது, நீ நிறுத்தாத, ஜெபத்தை நடத்திக்கிட்டே இரு. பிரசங்கமெல்லாம் முடிச்சுட்டு ஜெபம் நடந்து போய்கிட்டே இருக்கு. 1/4 மணி நேரம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளை ஒப்பு கொடுத்து ஆவியில் விடுதலை ஆகி ஜெபம் பண்ண பிறகு தான் இந்த ஜெபத்தை முடிக்க சொல்லி கர்த்தர் உணர்த்தினார். அதுக்கப்புறம் ஜெபத்தை முடிச்சுட்டு ஆராதனை விட்டு போகணும். ஏன்னா ஒரு ஆத்மாவும் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரனும் தேவனுக்கு முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்தோம் ஏதோ பேருக்கு அட்டண்டன்ஸ் கொடுத்தோம், சாப்பிட்டோம், ஓடணுங்கிறதுலாம் இல்லை. இங்கே வந்ததுனால நமக்கு என்ன தாக்கம் ஏற்பட்டது, என்ன தாக்கம் நமக்குள்ளே ஏற்பட்டது, நம்ம என்ன தாக்கத்தோடு இங்கிருந்து போகிறோம், என்ன தரிசனத்தோடு நம்ம இங்கிருந்து போகிறோம், என்ன மாற்றத்தோடு நம்ம இங்கிருந்து போகிறோம், அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லேருந்து வாரீங்க. நான் 160 கிலோமீட்டர், எனக்கு 80-85 கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு, திரும்பி போகிறதுக்கு அவ்வளவு தூரம் நான் போகணும். இப்போ ஆவியானவருக்கு நான் அடங்காமல் ஏதோ வந்து உன்னை பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால், இப்படி தான் நம்ம நிறைய விஷயங்களை ஆவியானவருடைய இஷ்டத்துக்கு விடாமல் நம்மளே சில நிறைய விஷயங்களை நம்மளே திட்டம் போட்டு நம்மளே செய்து கடைசியில் ஆவியானவர் ஊழியத்தில் இல்லை, அவர் வெளியே நிற்காது. நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சகலமும் ஒழுங்கும் கிரமமாக நடக்கணும்ல. இந்த வசனத்தை சொல்லுவாங்க, சகலமும் ஒழுங்குறமன்னா ஒழுக்கத்தோடையும் மரியாதையோடையும் நடக்கணும்னு அர்த்தம். டைமை பற்றி அங்கே சொல்லலை. டைமிங் வந்து குறிக்கிறது யார்? நீங்கள் நல்ல மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள். நேரத்தை குறிக்கிறது கர்த்தரா மனுஷனா? சொல்லுங்கள், கர்த்தர் தான். இந்த கூட்டத்தை எப்போ முடிக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். எனக்கு அந்த ஃப்ளோ நின்றுட்டு அப்படின்னா நான் டக்குன்னு நின்றுவேன், அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் அந்த ஃப்ளோ நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சில எச்சரிப்பு கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் உணர்த்தி கொண்டு இருக்கிறாரு. இங்கே இருக்கிற சிலருடைய இருதயங்களில் இன்னும் சில வார்த்தைகளை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த வார்த்தைகள் வந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? பேசிக்கிட்டு இருக்கணும். செய்தியும் அப்படி தானேங்க. நீங்கள் உங்கள் திட்டத்துக்கு ஆவியானவரை இழுத்தீங்கன்னா உங்கள் சபையை விட்டு உங்களை விட்டு ஆவியானவர் போயிடுவார். நீ என்னமோ மாரடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு 10 பேரை நம்மளால் வச்சு நடத்த முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆவியானவர் சபையில் இல்லை அப்படின்னா குழப்பமும் கூச்சலும் வந்துடும். 4 பேர் வெளியே போகணுமா, நான் 2 பேர் உள்ளே வரணுமா. பட் எவ்ரிதிங் ஷுட் பி கண்ட்ரோல்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். பாஸ்டருக்குள்ள தேவ ஆவி இருக்கு, தேவ ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்க தெரியணும். சிஎஸ்ஐயில் 20 நிமிஷத்துக்கு மேலே, அரை மணி நேரத்துக்கு மேலே பேசினா கமிட்டியில் உள்ளவர் வந்து அங்கேயே பிடிச்சி கீழே எடுத்துருவார். ஏன் தெரியுமா? they know that there is no spirit of God. அங்கே ஆவியானவருடைய கிரியை இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். இங்கே நம்ம கிட்ட போனோம் அப்படின்னா கையை அப்படி நின்று போகணும், பயந்துருவாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அது எவ்வளோ நேரம் பேசுகிறாங்கிறது மேட்ரு கிடையாது. 10 நிமிஷமா, அரை மணி நேரமா, 1 மணி நேரமா, 2 மணி நேரமா. ஆனால் as long as the spirit of God is speaking, people will have the fear of God. பவுல் பேசும்போது, பேதுரு பேசும்போது இருதயத்தில் அவர்கள் குத்தப்பட்டாங்க.
அவங்களுக்கு தெரியும் இது சாதாரண சத்தம் அல்ல, இது மனுஷ சத்தம் அல்ல. நீங்களும் நானும் சாதாரண மனுஷன்தான். ஆனால் சாதாரண மனுஷன் எவ்வளவு நம்மளை அடக்கி ஒடுக்கி நம்ம சேட்டை எல்லாத்தையும் நீக்கி போட்டுட்டு ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உடஞ்சி நொறுங்கட்டும் ஆண்டவரே என்ன நீர் பயன்படுத்தும் என்று சொல்லி எவ்வளவு நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு சாதாரண மனுஷனை அசாதாரணமாக கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அப்படி அசாதாரணமாக கர்த்தர் உங்களை நடத்தும் போது தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பேய் அடங்கும், பொல்லாத ஆவி அடங்கும். அல்லேலூயா. வார்த்தைகள் கிரியை செய்யும், வசனம் அங்கே கிரியை செய்யும். இல்லைன்னா வசனம் கிரியை செய்யாது. அப்போ இது கிரியை செய்யணும் அப்படின்னா சாதாரண மனிதன் எப்படி மாறணும்? அசாதாரணமான மனுஷனாக மாறணும். அப்போ தான் அசாதாரணமான காரியங்களை கத்துச்சு. எலிசாவுடைய எலும்பலப்பட்ட ஒருத்தன் கூட உயிரோட வந்து கைகளை வைக்கிற பாருங்க. எல்லாரும் தலையிலும் கை வைக்கக்கூடாது. கைகளை வைக்குதல் அது ஒரு உபதேசம். யாருக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குன்னு நிதானிக்க டிசைனிங் ஸ்பிரிட் இல்லைன்னா நம்ம தொலைஞ்சோம். அதுக்கு தான் எப்போவுமே நம்ம எதில் நிரம்பிக்கிட்டு இருக்கணும்? ஆவியின் நிறைவில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாமிச உலகத்தில் எதுவுமே நம்மக்கிட்ட நெருங்காது. ஏன்னா அந்த அபிஷேகம் நம்மளை பாதுகாக்கும். அந்த காலங்களில் அப்படி தான், இப்போவும் அப்படி தான். ரொம்ப இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணி பேய்களெல்லாம் ஓட்டி அப்படி நோய்களை குணமாக்கி எல்லாம் செய்தவங்களுக்கு பின்னணியத்தில் அவங்களுக்கு ஒரு ஜெப பேக்ரவுண்டு இல்லாததுனால அவங்களும் அழிஞ்சு அவங்க ஊழியங்களும் அழிஞ்சு போச்சு. ஒரு போதகர் இடத்துல சொல்கிறார், ரொம்ப நல்ல பயன்பட்ட ஒருத்தர் பல வருஷங்களுக்கு பிறகு என்னை தேடி வந்தார். அவர்கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், சபை எப்படி இருக்குன்னு. சபையாவது ஒன்றாது, சபையில் சபையெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்ன எப்படி சொல்கிறீங்க? எனக்கு நம்பவே முடியலை. நான் நல்ல அந்த கிராமத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். என் மனைவி நீங்கள் அழகாக இங்கிலீஷ் பேசுறீங்க, இங்கே இடந்து ஊழியம் செஞ்சுட்ருங்க, சென்னைக்கு போவாங்க அப்படின்னு எழுதிட்டு போயிட்டா. அவர் நல்ல பேய் ஓடும். அவர் ஜோமனாலே பேயே ஓடிடும். நிறைய பேய் ஓடிச்சு. அங்கே போய் நல்ல சபையெல்லாம் வளர்ந்துச்சு. நான் முன்வாசலில் விரட்டி விடுவேன், என் மனைவி புறவாசல் வழியாக உள்ளே கூப்பிட்டுருவான். புருஷனுடைய ஊழியம் என்னங்கிறத யார் அறியணும்? மனைவி அறியணும். அந்த புருஷன் வந்து கரெக்டாக கர்த்தர் கையில் பயன்படுறாரா அல்லது இவர் எங்கேயும் வழி தப்பி போகிறாரா அப்படின்னு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது? பெண்கள் கையில் இருக்குது. ஒரு இடத்துல ஊழியர் மீட்டிங்கில் ஒரு போதகருடைய மனைவி என்கிட்ட வந்து சொன்னாங்க, இவங்க வந்து தேவையில்லாத ஊழியத்தில் போய் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சபை ஊழியத்தை செய்கிறதுக்கு இவங்களுக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, செய்தி எடுக்க நேரம் இல்லை. ஐயா நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு நான் அவரை கூப்பிட்டு நான் பேசினேன். அவர் அதை ஒத்துக்கிட்டார். சரி, மனைவி உங்களை கண்காணிக்கிறதுக்கு தான் கர்த்தர் வச்சுருக்காரு. அவங்க சொல்கிறதெல்லாம் சரிதானா? சரிதான். இன்றைக்கே அந்த ஊழியத்தை எல்லாத்தையும் மூடிட்டு சபையை ஒழுங்காக கவனிக்கிறதுக்கு பாருங்கள். உங்கள் நேரத்தை முக்கியமாக வந்து எனர்ஜி இருக்கு பாருங்கள். நம்முடைய பலன், இந்த பலனை வந்து சாத்தானுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த பலனை யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கும் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கும். அவர் தான் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, அவர் தான் நமக்கு வசதியை கொடுக்குறாரு. எல்லாமே கொடுப்பது யார்? கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அப்போ நம்ம அந்த சாப்பாட்டினால நமக்கு வருகிற அந்த பலன் யாருக்கே பயன்படணும்? அது கர்த்தருக்கே பயன்படணும். பிசாசு வந்து பலனை தின்றுவான், வருமானத்தை தின்றுவான், காணிக்கையை தின்றுவான், உங்களை அப்படியே திசை திருப்பி விட்டுருவான். நம்ம வேறு திசையில் போய்கிட்டே இருப்போம். பிரயாணம் தான் போய்கிட்டே இருக்க மாதிரி ஊழியம் போய்கிட்டே இருக்கோம். ஆனால் தேவ சித்தம் செய்யலை. 13வது வருஷமாக 2012 இப்போ 2024 எத்தனை வருஷம் முடிஞ்சிட்டு? 12 வருஷம் முடிஞ்சு 13வது வருஷத்தில் இப்போ அந்த ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இடையில 10 வருஷம் முடிஞ்ச உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே 10 வருஷம் முடிந்து விட்டது, இந்த ஊழியத்தை நான் நிறுத்தணுமா அல்லது இந்த ஊழியத்தில் மாற்றம் கொண்டு வரணுமா? நான் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு நீங்கள் கைட் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நான் இதை ஜோமணி முடித்து ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு பதில் வேணும் ஆண்டவரே. ஏன்னா 10 வருஷம் செஞ்சாச்சு. 10 வருஷம் கழித்து இதே மெத்தடில் செய்யணுமா, வேறு மாதிரி செய்யணுமா? எங்கள் விசுவாசி ஒருத்தர் வந்து பைபிள் ஸ்டடி முடிஞ்ச உடனே ஒரு 5000 ரூபாயை கவரில் வச்சு இந்த போதர்களை போதிக்கு ஊழியத்துக்கு இதை பயன்படுத்துங்கன்னு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் ஜோம் பண்ணிவிட்டு அதை தான் முதல் அடையாளமாக எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது, அடுத்த நாள் நான் கள்ளக்குறிச்சியில் இருக்கேன். டெல்லியிலேருந்து என்னுடைய அக்கா மகா ஃபோன் பண்ணி, மாமா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 5000 ரூபா அனுப்பியிருக்கேன் இந்த ஊழியத்துக்கு. மூணாவது, ஆழ்வான் துளுக்கப்பட்டியில் மீட்டிங் முடிச்சுட்டு என் ஸ்டூடெண்ட் அவன் பாஸ்டாக இருக்கான். அவன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்தான். அதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு மேடையில் வச்சு 5000 ரூபா எடுத்து, இதை பாஸ்டர் இந்த ஊழியத்தை மட்டும் நீங்கள் நிறுத்திடாதீங்க, இது ரொம்ப, ஏன்னா அன்றைக்கி பயங்கரமான அபிஷேகம், எல்லோரும் ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணாங்க, அவனும் அதில் இருக்கான், இதை நிறுத்திடாதீங்க பாஸ்டர்னு 5000 ரூபாய் கையில் எடுத்து கொடுத்தான். 2-3 சாட்சிகளினாலே ஒரு காரியம் என்ன செய்யப்படும்? நிலைவரப்படும்.
அப்போ 10வது வருஷத்தை அப்படி முடிஞ்சிட்டு இல்லையா, 11வது வருஷத்தில் அதை தொடர்ந்தேன். 12வது வருஷம் வரும்போது எனக்கு வாக்குத்தத்தமே, இந்த ஊழியத்தை நீ நிறுத்தாதன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தமே கொடுத்துட்டார். அப்போ நம்ம ஒரு ஊழியத்தை செய்தால் அது தெய்வ சித்தம் இருக்கா? எல்லோரும் நம்மளை கூப்பிடுவாங்க, ஆனால் எல்லா இடத்துக்கும் நம்ம போக முடியாது. தேவன் எங்கே சித்தம் வச்சுருக்கிறாரோ அங்கே அந்த நேரத்தில் போனால் தான் அந்த ஊழியத்தில் அவர் கிரியை செய்வார்ல, கிரியை செய்ய மாட்டார். ஆமே, அல்லேலூயா. ஸோ தேவ சித்தத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னா அபிஷேகம் வேணும். இன்றைக்கி நான் முழுவதிலையுமே எந்த காரியத்தை நான் வலியுறுத்தி பேச ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்துருக்காரு சொல்லுங்கள் பாப்போம். இப்போ ஒவ்வொருவரும் சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, ஒன்று தேவ சித்தத்தை அறிந்து செயல்படணும். அடுத்து அபிஷேகத்தில் நிற்கணும், அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. ஆமாம், கர்த்தருடைய நடத்துதலுக்கு நம்ம உட்படணுமே ஒழிய நம்ம காலத்தை குறிச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது. அதுக்காக எப்போவுமே நம்ம மாம்சத்தில் நம்ம பேசக்கூடாது, அதுலேயும் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் நமக்கு அந்த பழக்கம் வந்துடும். அந்த பழக்க தோஷத்தில் நம்ம கதை விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. மேலேருந்து அந்த ஃப்ளோ நின்றுட்டு கத்தை நம்ம உள்ளத்தில் நிறுத்திட்டாருன்னா டக்குன்னு அப்படியே நிறுத்திடணும். அவர் நம்ம தொடர சொன்னால் தொடரணும், நிறுத்தினா நிறுத்தி. நமக்கு மெயின் வந்து ஆவியானுடைய லீடிங் தான், ஆவியானுடைய நடத்துதல். நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறத போய் தோண்டிக்கிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காதீங்க, பம்பா போயிடுவீங்க. இந்த மைக்கை கொடுங்க. மற்றவங்களை போலவே அவங்களுடைய சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த ஸ்டைலு, பேச்சு, பாவனைகள் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படி. ஆமாம், மற்றவங்கள நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது. ஒரு ஊழியத்துடைய சக்ஸஸ் நீங்கள் சொன்னீங்க என்னன்னா, ஒரு மனைவியின் இடத்துல அன்பு என்னைக்கு நின்று போகுதோ, அந்த நேசம் என்னைக்கு நின்று போகுதோ அன்னைக்கு ஊழியத்தில் வரங்கள், அபிஷேகம் எல்லாமே நின்று போயிடும். மனைவியை நேசிக்காத ஒருத்தனை கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அந்த துணையை கொடுத்தது கர்த்தர். சொல்லுங்கள், கடகடன்னு சொல்லுங்கள், ஒரு சாட்சி சொல்ல வேண்டியிருக்கு. கனிகளும் வரங்களும். கனிகளும் வரங்களும். முதல்ல கனி நிற்கணும், கனிக்கு பின்னால் தான் வர நிற்கணும். நீங்கள் வரத்தை கூட முன்னால் நிறுத்தி கனியே இல்லாமல் போச்சுன்னா கனியற்ற மரம் வேரோடே வெட்டுண்டு அக்கனியில் போடப்படும். அது நிலத்தை கெடுக்கும். கனி இல்லாத மரம் நிலத்தை கெடுக்கும். கனி இல்லாத ஆவிக்குரிய கனி இல்லாத ஒரு தகப்பன் பிள்ளைகளை கெடுத்துருவாங்க. கனி இல்லாத மனைவி குடும்பத்தையே கெடுத்துருவாங்க. கனியற்ற விசுவாசி சபையை கெடுத்துருவாங்க. இப்போ எல்லாருக்குள்ள என்ன இருக்கணும், கனிகள் தான் முக்கியம். அதை நீங்கள் முக்கியப்படுத்துங்க. இப்போ நான் வந்து கனியை தான் முக்கியம். என்னைய சிலர் கோவப்படுத்துவாங்க, என்னை வேகப்படுத்துவாங்க, என்னை இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுவாங்க. நான் எதையுமே கண்டுக்கிட மாட்டேன். எனக்கு ஒன்று தெரியும், நான் போய் நிற்கும்போது கர்த்தர் என்னோட நிற்கிறாரு, என்னை கொண்டு கர்த்தர் பேசுகிறாரு. நீ என்ன வேணாலும் பேசு, உன் காலில் விழுனாலும் நான் விழுந்துருந்தேன். ஆனால் உனக்கு நான் பதில் சொல்கிறதுக்கோ உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணதுக்கோ தர்க்கம் பண்ணதுக்கோ எனக்கு நேரம் இல்லை. எனக்கு மெயின் நான் எதை கவனிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஊழியத்தில், சபை ஊழியத்தில், இந்த ஊழியத்தில் இன்னும் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? அந்த கர்த்தர் இருந்தால் தான் அவர் நம்மளை அங்கீகரிக்கிறாருன்னு அர்த்தம். அடுத்தது சொல்லுங்கள். ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்மந்தப்படுத்தி பார்க்குறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு ஐக்கியம் வைக்கணும். சும்மா சுற்றிக்கிட்டு அலைகிற வேஸ்ட்டாக அலைகிறவங்களோடு நேரத்தை செலவு பண்ணாதீங்க. அதே மாதிரி ஆவிக்குரியவங்களோடு தான் நீங்கள் சம்மந்தப்படுத்தி பேசணும். ஒரு மாம்சத்தோடு கொண்டு போய் ஆவியை இணைச்சிங்கன்னா அது வம்பா போயிடும். சொல்லுங்கள் பாஸ்டர். எல்லாவற்றையும் தேவ சித்தத்துக்குள்ள அடக்க வேண்டும். ஆமாம், எல்லாத்தையும் வந்து எதுக்குள்ளே இருக்கும், தேவ சித்தமா அப்படின்னு பார்க்கணும். ஒரு ஆள் எழுதுங்க, அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் எழுதுங்க. இது வரைக்கும் சொன்னதை எழுதிருக்கீங்களா? நீங்கள் எழுதிருக்கீங்களா? வெரி குட், எழுதுங்க. நீங்களே எழுதுங்க. தேவன் நமக்கு எதை மையப்படுத்தி கொடுக்குறாரோ அதன் வழியாக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். அந்த நம்முடைய ஊழியத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு மையப்பொருள்னு ஒன்று இருக்கும். இப்போ வேதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேதத்தில் ஒரு மையப்பொருள் இருக்குது. அது என்னது? இயேசுவே உலக ரட்சகர். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, எல்லாம் வந்து எதில் வந்து நிற்கும்னா அந்த ரட்சிப்பில் தான் நிற்கும். அது மாதிரி ஒரு மைய கருத்து இருக்கும். அந்த மையப்பொருளை சுற்றித்தான் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். சொல்லுங்கள். ஜெபித்து பதில் வருவது வரை காத்திருக்க வேண்டும். ஜெபித்து பதில் கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணி பதில் நமக்கு வர்ற வரைக்கும் அவசரப்படக்கூடாது, காத்திருக்கணும். எந்த ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியத்தில் கர்த்தர் கூட இருக்கணும். ஆமாம், எந்த ஊழியம் செய்தாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, உங்களோட யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் இருக்கணும். அப்படி கர்த்தர் இல்லைன்னா அது காரணம் நம்ம தான். நம்ம சீர்படுத்தணும், கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் இல்லை அப்படின்னா உடனே நம்ம சீர்படணும். சீர் பொருந்தி சீர்பட்டு நம்ம மனுஷக்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு சீர் பொருந்திட்டோம்னாலே கர்த்தர் தன்னால் வந்துடுவார்.
இங்கே சரியில்லை அப்படின்னா தான் அவர் விலைக்கு போவார். இங்கே சரியாயிட்டோம் அப்படின்னா அங்கே என்ன செய்வார்? அவர் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வந்துடுவார். ஊழியத்தில் கர்த்தருடைய சித்தம் செய்யக்கூடாதபடிக்கு பிசாசானவன் மாம்சத்தில் இழுப்பான். அதுக்கு ஆவியானுடைய அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும்போது அதை மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். இப்போ பாருங்கள், தேவன் பயன்படுத்துகிற மனுஷனை அந்த தேவ நோக்கத்தை விட்டு வழிதவரை வைத்து அப்படி நிறைய இன்றைக்கி ஊழியக்காரங்க வழிதவறி கிடக்கிறாங்க. ஊழியமும் செய்ய முடியல. ஒருத்தர் பாருங்கள், கொடைக்கானலேருந்து வந்து மதுரையில் பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு அவர் கையில் இருந்த பணம், கையில் நிறைய ஒரு 7 லட்சமோ என்னமோ வச்சுருந்துருக்காரு. ஒரு போதகர்கிட்ட போய் ஐடியா கேட்டாராம், இந்த மாதிரி நான் கையில் இவ்வளோ பணம் இருக்கு, நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு. 2 லாரி வாங்கி விடு அப்படின்னாரு. அந்த லாரியில் வர்ற வருமானத்தை வச்சு என்ன செய்ய? ஊழியத்தை செய்ய அப்படின்னு. கடைசியில் லாரி வாங்கி விட்டு லாரியும் நஷ்டமாகி போச்சு, ஊழியமும் செய்யலை. அவருக்கு ஊழியம் எங்கே இருக்குன்னா இங்கே ஆலங்குளம் பக்கத்தில் தான் ஆண்டவர் தரிசனம் காட்டியிருக்காரு. துத்திக்குளமா இங்கே இருக்குது அந்த ஊர். அது அழகாக காட்டியிருக்காரு. ஒரு பெரிய குளம், இந்த பக்கம் ஒரு வாய்க்கால், நடுவில் ரோடு. அந்த ஊரை அழகாக தரிசனத்தில் காட்டியிருக்காரு. பேரையும் சொல்லியிருக்காரு. நான் மதுரையில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இந்த தரிசனத்தை பற்றி நான் பேசுகிறேன். அவரும் அவர் மனைவி இருந்து அப்படியே முடிச்சு முகமெல்லாம் கருத்து, இந்த தரிசனத்தை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்து பேசினாங்க. எங்களுக்கு தரிசனம் எப்படின்னு ஒரு ஊர், இந்த ஊர் எங்கே இருக்குன்னே தெரியல. ஏய்யா, இந்த காலத்தில் இந்த ஊர் கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமாக, கூகுளில் அடித்தா வந்துடும், உங்களை அந்த ஊரில் கொண்டு நிறுத்திடும். நான் சொன்னேன், இந்த ஊர் எங்கேயோ நான் கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்குது, நான் திருநெல்வேலிக்கு போயிட்டு நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு அங்கே வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டு இந்த ஊர் இன்னும் இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, நீங்கள் அந்த இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு தரிசனம் கண்டிருக்காரு, குளம் இருக்கா, நடுவில் ரோடு போதா, இந்த பக்கம் வாய்க்கால் இருக்கான்னா அவர் போய் பார்த்துட்டு ஆமாம் பாஸ்டர் இது இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு சொன்னேன், நீங்கள் தரிசனம் கண்ட ஊர் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அவரும் வந்து பார்த்துட்டு போயிட்டார். நான் சொன்னேன், இந்த இடத்துல நீங்கள் வீடு எடுத்து ஊழியஞ்சா மாதம் 2000 ரூபா அந்த வீட்டு வாடகை உங்களுக்கு இருக்கிறதுக்கு நான் தாரேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து தரிசனத்தை இழந்து திரும்ப தரிசனத்துக்குள்ளே வாரான் அப்படின்னா அவனை இழுத்து பிடிச்சி அந்த தரிசனத்தை நிற்க வைக்கிறது நம்முடைய கடமை. நான் இவர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ஃபஸ்ட்டில் 2000 கொடுத்தாச்சு. அடுத்து நான் உடுமலைப்பேட்டை போய் இப்படி ஒருத்தர் தரிசனத்தை இழந்து இப்படி தரிசனத்தில் கத்தர் கொண்டு வந்து கட்டுறாருன்னு சொன்ன உடனே ஒருத்தர் திடீர்னு வந்து அந்த 2000 நான் பே பண்ணுதேன்ட்டார். நான் மாதம் நான் கொடுக்குறேன் பாஸ் சார் அப்படின்னு. அதுக்கு பிறகு பார்த்தா இவர் இங்கே திரும்ப வரவும் இல்லை, அந்த தரிசனத்தில் வந்து ஊழியம் செய்யவும் இல்லை. இதை சொல்லிட்டு போனவர் அதுக்கப்புறம் என்னையை வந்து சந்திக்கவும் இல்லை. ஏன்னா இவர் செய்யலை, அதனால் கத்தர் அவருடைய இருதயத்தை அடைச்சிட்டார். எதையோ ஒரு ஊழியத்தை எப்படியோ செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஆவிக்குள்ளே இருங்க, ஆவிக்குள்ளே இருங்க. ஆவிக்குள்ளே இல்லை அப்படின்னா சாத்தான் நம்மளை பல கோணங்களை திசை திருப்பி தேவசித்தமே செய்ய விடாமல் ஆக்கிடுவான். தேவசித்தத்தை நம்ம செய்யவே முடியாது. தேவசித்தம் செய்யலை அப்படின்னா பரலோகத்துக்கே போக முடியாது. கனிகள்ங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. கனிகள்ங்கிறது நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு, வரங்கள் என்பது மற்றவர்களை பரலோகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு. நமக்கு என்ன செய்கிறோம், பேருக்கும் புகழுக்கும் எல்லோரும் நம்மளை பாராட்டுதாங்க. நிறைய பேர் நம்மளை பாராட்டிட்டாலே அங்கே கீழே குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பெரிய குழி, ரொம்ப பெரிய பாராட்டு, பெரிய குழி இருக்குன்னு அர்த்தம். சின்ன பாராட்டு, சின்ன குழி. ஆமாம், அதோடு சேர்ந்து ஆழமான குழியாகவும் போயிடும். உள்ளே விழுந்தால் எந்திரிக்கவே முடியாது. அந்த வஞ்ச புகழ்ச்சிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நமக்கு கத்தர் கொடுத்த தாளந்து கிருபை, ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறாரு, கத்தருக்கு சோதரன்ட்டு நீங்கள் வார்டில் போயிட்டே இருக்கணும். அதில் கனத்தையும் மகிமையை நம்ம கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. எனக்கு அந்த சோதனைகள்லாம் வரும், அடித்து தள்ளி விட்டுட்டு அம்மாடு போயிட்டு இருக்கேன். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஒரு இடத்துல புகழ்ந்தால் இன்னொரு இடத்துல வசமாக நம்மளை இகழ்ந்து ஏசி விட்டு போயிடுவாங்க. நான் சந்தோஷப்பட்டுருவேன். ஏன் தெரியுமா, நம்ம மேலே எழும்பாதபடிக்கு ஒரு முள் கொட்டுது. கொட்டட்டும், கொட்டுனா தான் நம்ம கீழே தாழ்ந்து இருப்போம். ஏன்னா தாழ்மை எப்போ நமக்கு வேணும் அப்படின்னா, ஒருத்தருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்ம ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா தாழ்மையாக தான் இருப்போம். இன்னும் யாரும் தான் நம்மளை மதிக்க மாட்டாங்களே. இப்போ எல்லோரும் மதிக்கிறாங்க, எல்லோரும் புகழ்கிறாங்க, எல்லோரும் ஓடி ஓடி கொண்டு வந்து காணிக்க கொடுக்காங்க. அப்படிங்கையில் நமக்குள்ளே ஒரு சின்ன அகம் அப்படி லேசாக முளைக்கும். அதை க்ளீன் ஷேவ் பண்ண மாதிரி பிளேடு எடுத்து ஷேவ் பண்ணி விட்டுறணும். எதை? இந்த பெருமையை. அது மாதிரி சொன்னபடி தான் செய்யணும். சொன்னதையும் நம்ம செய்கிறதையும், அதை சொல்கிறது வேறு செய்கிறது வேறு இருக்கக்கூடாது. இந்த அதாவது புரட்டு வாய் இருக்குது பாருங்கள், உதடுகளின் புரட்டு அது இருக்கக்கூடாது. என்ன சொன்னமோ அது சத்தியம்னா சத்தியம். சொன்னபடி நீங்கள் நடந்து பாருங்கள் பார்ப்போம், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கற்று செய்வார். நம்ம சொல்கிறது ஒன்று சொல்லுவோம், செய்கிறது வேறு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம். அங்கே நமக்குள்ளே முரண்படும். சொல்லும் செயலும் இணையணும். யோபு சொல்கிறான், என்னுடைய பேச்சு என் இருதயத்தின் எண்ணத்துக்கு என்ன எப்படி இருக்குது, ஒத்து இருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயத்தில் வருகிற எண்ணங்கள், வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், சிந்தனையில் வருகிற சிந்தனைகள்,
எல்லாமே நம்முடைய செயல்களுக்கு ஒத்துருக்கணும். இல்லையா, இதில் தவறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர், நான் இப்படி சொன்னேன், இப்படி நான் நடக்கலை, என்னை மன்னிச்சிருங்க. ஒரு உதாரணமாக, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. மெனக்கிட்டு ஃபோன் பண்ணி வரலையான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் வரேன், அண்ணா வரேன், வரவே மாட்டார். வரலைன்னா நான் வரல, எனக்கு ரீசனால வரல, அந்த உண்மை ஏன் சொல்ல முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி கூட்டத்துக்கு இன்றைக்கி வர முடியாத ஒரு சூழல் அப்படின்னா, பஸ் இஸ்ரேல் இன்றைக்கி எனக்கு வர முடியாத ஒரு சூழல், தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க. ஒரு ஆள் சாப்பாடு அங்கே குறைச்சி போவாங்க. இதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. நான் இன்றைக்கி 4 பேர் என் கூட வராங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா 4 பேருக்கு சாப்பாடு வேணும்ல. அப்போ நான் இத்தனை பேர் வாரோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணேன். இதெல்லாம் டிசிப்ளின். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்கள பெரிய பாதிப்பில் கொண்டு போய் பாதிக்கும். மனைவிக்கிட்டையும் சொல்ல மாட்டோம், விசுவாசிகிட்டையும் சொல்ல மாட்டோம். சித்தம் போக்கு செவம்போக்கு, செவமணி போக்கு ஒரே போக்கு. நம்ம பாஸ் எங்கே போயிருக்காரு தெரியாது, எப்போ வருவார் தெரியாது, எத்தனை மணிக்கு வருவார் தெரியாது. ஏமா பாஸ் எங்கே போயிருக்காருன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? சொன்னால் தானையா தெரியும். ஃபோன் பண்ணால் அவர் இப்பொழுது தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் பண்ணால் இன்னொரு தொடர்பில் இருக்கிறார். அப்புறம் பார்த்தா சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. எந்த விஷயத்துலையும் மனைவி ரீச் பண்ண முடியாது, பிள்ளைகளை ரீச் பண்ண முடியாது. ஏன் அவ்வளவு இன்டிசிப்ளின்? நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க, டிசிப்ளினுக்குள்ளே தான் கர்த்தர் கிரியை செய்வார். நினிவேக்கு போனால் நீ நினிவேக்கு போ. திஸ் இஸ் மை டைம் ஃபார் நினிவே, நாட் டார்சஸ். இது தர்சுவுக்கு போகிற காலம் அல்ல. எங்கே போனோம்? நினிவேக்கு போனோம். ஏன்னா நினிவேயை தான் கர்த்தர், அந்த நினிவே மக்களை தான் அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அவங்களுக்கு தான் இந்த செய்தி வேணும். அழிய போகிறது, 40 நாளைக்குள்ள இந்த பட்டணம் கவிழ்த்து போடப்படும் போய் சொன்னான். அதுபோல் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சித்தத்தை வச்சுருக்காரு, ஒவ்வொரு நேரத்தை வச்சுருக்காரு, ஒரு காலத்தை வச்சுருக்காரு. இந்த டிசிப்ளினுக்குள்ள, ஒழுக்கத்துக்குள்ளே நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா என் தேவனாகிய கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்தி மேன்மைப்படுத்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா என்னை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா, ஆமென். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வாங்க. இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன், உங்கள் ஊழியம் உருப்படணும், நீங்களும் உருப்படணும், உங்கள் குடும்பம் உருப்படணும்னா உங்கள் மனைவிமாரை கொண்டு வந்து இந்த கூட்டத்தில் உட்கார வைங்க. நீங்கள் என்னெல்லாம் உங்கள் மனைவி கிட்ட ஷேர் பண்ணணும், சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் ஆவியானவரே பேசிடுவார். அவரே பேசி டீல் பண்ணிடுவார். உங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு பாஸ்டமாக இருக்கிறதுனால எனக்கு ஊழியம் செய்ய ஈஸியாக இருக்குது. எனக்கு 2 பேருடைய மைண்ட் ஒரே கோணத்தில் இருக்கும். அவங்க சிந்திக்கிறது நான் சிந்திக்கிறது ஒன்று போல் சிந்திப்போம். எங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன வராது? முரண்பாடே வராது. சில நேரங்களில் அவங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்கன்னா ரைட் அப்படி பண்ணிடுவாங்க. ஏன்னா எனக்கு ஆவியில் நிதானிக்க முடியாது. எனக்கு வேறு யாரும் வந்து ஆலோசனை சொல்ல முடியாது. நான் ஏற்றுக்கொள்வேன்னா, என் பிரசங்கத்தில் ஒரு கிரிட்டிசிசம், ஒரு விமர்சனம் சொன்னாங்கன்னா வேறு யாரும் என்கிட்ட வந்து சொல்ல முடியாது. ஆனால் என்கிட்ட தைரியமாக யார் சொல்லலாம்? மனைவி வந்து சொல்லலாம். அப்போது அவங்களுக்கு அந்த ரைட் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஏய் நீ என்ன சொல்கிறது, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? முறுக்குனீங்கன்னு வைங்க, கர்த்தர் நம்மளை முறுக்கி போட்டு போயிடுவார். அவ்வளோதான், முறுக்கிடுவார். மனைவி பலவீன பாண்டம் தான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் உள்ள சில ஆலோசனைகளை சில நேரங்களில் யாருக்கிட்ட தான் இருக்குது? மனைவி கிட்ட தான் கர்த்தர் வச்சுருக்காரு. அங்கே இருந்தால் நமக்கு என்ன வரும்? அதுக்கு தான் 2 பேரும் கைகோர்த்து செபிக்கணும், 2 பேரும் ஒருமனப்படணும், 2 பேரும் கர்த்தருக்குள்ள ஆவியில் நிரம்பணும், 2 பேரும் அந்த ஒன்று போலே இருந்துக்கிட்டு இருக்கணும். டிஃபர் ஆகக்கூடாது, 2ம் வித்தியாசப்படக்கூடாது. அப்படி வித்தியாசப்பட்டால் கர்த்தர் அங்கே இறங்கி கிரியை செய்ய முடியாது. இதெல்லாம் சில அதாவது அப்போலோவை குறித்து பார்க்குறோம், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ஒன்று போலையே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடங்களையும் ஒன்று போல போய் ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு மனம். 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கட்டுறீங்களோ அது இந்த பூலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கட்ட அவிழ்க்கிறதோ அது கட்ட அவிழ்க்கப்பட்டு இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் 2 நீ 2 பேராக தனியாக போவாதான்னு ஆண்டு சொன்னது காரணம் தான். ஊழியத்தை தனியாக போய் செய்யாத மாட்டிக்கிட்டாதான் இவன் பின்னால் இருக்கான். அண்ணன் வந்துக்கிட்டே இருப்பான். அவனை பார்த்துட்டு எங்கடா காலை வரலான்னு அவன் பார்த்து டக்குன்னு அந்த சமயம் பார்த்து காலை வரி விட்டுருவான். பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. நீங்கள் ரொம்ப தந்திரமாக பிசாசை ஏமாற்றிட்டோம் நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, அதாவது ஏன் வேதம் வந்து ஆடம்பரம் பண்ணக்கூடாது, இந்த நகை நட்டு உனக்கு அந்த அலங்காரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா அதில் தான் யார் இருக்கா? பிசாசு உட்காந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த ஒரு பகுத்தறியும் வரம் இன்றைக்கி ஊழியக்காரங்கிட்ட இல்லாததுனால தான் இன்றைக்கி பெந்தகோஸ்துகளை எதை விட்டுட்டாங்க? நகை விட்டது மட்டும் இல்லை, ஆடம்பரம் அது மட்டும் இல்லை, தாலி. அந்த அபிஷேகம் உண்மையான அபிஷேகம் இல்லை பாஸ்டர்.
உண்மையான அபிஷேகம் எது தெரியுமா? கனி உள்ள வாழ்க்கை இருக்குதா நீங்கள் நம்புங்க, அது அபிஷேகம். கனி இங்கே ஆவியில் நிரம்பிட்டு அங்கே போய் கோவப்படுதாங்கன்னா அது என்ன அபிஷேகம்? அதான் மாய்மால அபிஷேகம். பிசாசு வந்து ரொம்ப அழகாக பேசும், ஆனால் பிசாசுக்கு நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு மட்டும் தெரியாது. நான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசலை, என்னத்தையோ பேசுது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு புரியும்படியாவாக பேசுவான். தமிழில் சொன்னால் புரியுது, இங்கிலீஷில் சொன்னால் புரியுது, ஹிந்தியில் சொன்னால் புரியுது. ஆனால் எதில் சொன்னால் புரியலை? அந்நிய பாஷை பேசினா புரியலை, புரியாது. முடிய பிச்சுக்கின்னு இருக்கும், என்னத்தையோ சொல்லி தொலைக்கிய, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அதாவது காலம் கடைசி. இந்த கடைசி காலத்தில் நமக்கு சுத்திகரிப்பு இருந்தால் தான் அசுத்த ஆவிகள் வந்து நம்ம ஊழியத்தில் அண்டாது. இயேசுவை கண்ட உடனே அசுத்த ஆவிகள் அலறி ஓடிச்சு. அது மாதிரி இந்த நாட்களில் உங்களை என்னையும் கண்ட அசுத்த ஆவிகள் ஓடணும். சபை தன்னால் வளருங்க, அசுத்த ஆவிகள் விரட்டப்படும், வியாதிக்காரங்கள் குணமாவாங்க, சபையில் ஆத்துமாக்கள் பெருகுவாங்க. ராஜன் சர்ச்சில் ஒரு வாரமாக 7 பேய் விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை சொல்லுது, பீரோவில் இன்னும் கலர் உள்ள ஒரு சேலை, அது எனக்கு வேணும், அதுக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் இருக்குது, அது எனக்கு வேணும், அது எனக்கு கூடது. அவங்க அப்பா ஓடுறாரு, வேகமாக ஓடி அந்த சேலையும் ப்ளவுஸும் எடுத்து வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து தீயை வச்சு கொளுத்துறாரு. தீ வைக்கும்போது மண்டையில் டம்முன்னு ஒரு அடி, ஆனால் யாரும் பக்கத்தில் இல்லை. பட் அவர் எப்படியா அந்த பேய் போனால் பரவாயில்லன்னு சொல்லி அந்த இதை முழுதும் கொளுத்திட்டார். அது அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இது இங்கே சத்தம் போடுது, ஐயோ என்னை எரிக்காங்களே, என்னை எரிக்காங்களே, என்னை எரிக்காங்க. எதை? சேலையும் ப்ளவுஸும். அவர் அதை எரிச்சிட்டு இங்கே வந்து சர்ச்சுக்குள்ளே நுழைகிறாரு. எனக்குள்ளது இன்னும் அங்கே இருக்குது, 4 இருக்குது. எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அவர் ராஜன் கேட்குறான், அந்த 4 என்னது? தெளிவாக சொல்லுது பாருங்க. அந்த வாழ்க்கையில் ஊழியத்தில் தடை பண்ணி கொண்டு இருக்கிற சத்துரு அகற்றப்படணும். அந்த சத்துரு அகற்றப்பட்டால், இப்போ இதுக்கு கர்த்தர் யாரை பயன்படுத்துகிறாருன்னா, அழைக்கப்பட்ட உங்களை போன்ற என்னை போன்ற ஊழியக்காரனை தான் பயன்படுத்துகிறாரு. அழைக்கப்படாதவன் குப்பை, அதை விடுங்க. அழைக்கப்படாதவனை பற்றி நம்ம பேச்சே கிடையாது. ஆனால் அழைக்கப்பட்டவன் வீணாக போகக்கூடாது. நம்மளை கொண்டு இந்த உலகத்தில் சுத்திகரிப்புக்கும், குடும்பங்களில் சுத்திகரிப்புக்கும், சபையில் சுத்திகரிப்புக்கும் தான் கர்த்தர் நமக்கு அழைப்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து கர்த்தர் வச்சுருக்காரு. அதனால தான் நீங்கள் உங்களை தாழ்வாகவும் நினைக்கக்கூடாது, சாதாரணமாகவும் நினைக்கக்கூடாது. நம்மெல்லாம் சாதாரணமான மனுஷர்கள் தான், ஆனால் அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதனால தாங்க இன்னும் ஊழியத்தில் நிலை நிற்கிறோம். அப்புறம் அந்த அசாதாரணமான காரியங்களை செய்யலை அப்படின்னா நம்ம ஊழியத்தில் நிலை நிற்க முடியாது. இப்போ இந்த நகையை போட்டுக்கிட்டு, கம்மலை போட்டுட்டு, மூக்கத்தியை போட்டுட்டு, கொலுசை போட்டுட்டு, மெட்டியும் போட்டுட்டு ஊழியம் செய்கிறாங்களே, டிவியெல்லாம் வந்து நின்றுட்டு டோலாக்க போட்டுட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்காங்களே, நிலை என்ன யோசிங்க. அப்போ நம்ம யாரோட போக பழகிட்டோம். இதில் தான் பிசாசு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதை நான் சொல்லலை, யார் சொன்னா? 4 இருக்குது, கம்மல் இருக்குது, செயின் இருக்குது, சேலை இருக்குது, ப்ளவுஸ் இருக்குது. அது எனக்கு வேணும். அது அகற்றப்பட்டால் ஒழிய நான் போக மாட்டேன். நீங்கள் பேயை விரட்டினா கூட எனக்குள்ளதை கூட நான் போயிருந்தேன், எனக்குள்ளதை கூட நான் ஓடிருந்தேன். இயேசு சொன்னார் இல்லையா? சொல்லுங்கள் பஸ். கேட்கல. ஒரு சில பேருக்கு நம்ம உதவி செய்ய வேண்டியதானே இருக்குது சபையில். கண்டிப்பாக செய்யணும் பாஸ். அப்படிப்பட்ட கொண்டு தானே அவங்க சாட்சியாக வாழ்ந்து காட்டி அவங்க தானே சர்ச்சில் உறுப்பினர்கள் பெருக்கு. அதாவது ஆரம்பத்தில் சின்ன சின்ன சில உதவிகள் நம்ம செய்யணும், கேட்டிங்களா? அடுத்தது நம்ம சாட்சியாக இருந்தாலே போதும். நம்ம சாட்சியாக இருந்தாலே போதும், நம்முடைய ஊழியம் வந்து தன்னால் வளரும். இன்றைக்கி நமக்கு ஊழியங்கள் வளரலைங்கிறதுக்கு ஒரு காரணம் நம்ம சாட்சி கேட்ட நடக்கை தான். ஜீவியம் பாச மாதிரி இல்லை, விசுவாசி மாதிரி இல்லை. நான் பெருமைக்கு சொல்ல வரல. உங்களுக்கு வந்து நான் பிரசங்கிக்கிறதுனால நான் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறேன், கேர்ஃபுல்லாக இருக்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். தேவையற்றது, தேவையில்லாதது எதையுமே நாம் செய்து விடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா வார்த்தையில் தான் கர்த்தர் வல்லமையை வச்சுருக்காரு. இந்த வார்த்தை இருக்க பாருங்க, ஊழியக்காரனுடைய வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுறது. அப்போ வாயில் வர்ற வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணுமா வேண்டாமா? ஜாக்கிரதையாக இருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் மனம் போல் பேசுவீங்களா? நீங்கள் வாயை திறக்கிறதா இருந்தால் யோசித்து, இந்த வார்த்தையை நான் பேசினா இது என்ன விளைவுங்கிறத யோசித்தா நம்ம பேசணும். சும்மா மனம் போல் என்னத்தை வேணாலும் பேசலாம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. நம்ம சும்மா வந்து ஒரு மெசேஜை கேட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. நம்ம எல்லாருமே கூர்தீட்டப்பட்ட ஆயுதங்கள். நம்மகிட்ட இருக்கிற துரு நீக்கப்படணும், பாலிஷ் ஆகணும்.
அப்போ தான் நம்ம பயன்பட முடியும். நீங்கள் பெண்களும் சரி, அழைக்கப்பட்ட நீங்கள் சாதாரணமாக இல்லை, சும்மா ஒன்றுக்கு மற்ற காரியத்துக்கு போயிட்டு வீட்டில் தர்க்கம் பண்ணிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு கிடக்கூடாது. நிதானிக்கணும், பொறுமையாக இருக்கணும். கணவன் ஒன்று சொன்னாலும் கூட அதுக்கு உடனே பதில் சொல்லணும். சிலருக்கு பதில் சொன்னால் தூக்கம் வராது. மனைவி அந்த இடத்துல அடிச்சு கீழே விடலை அப்படின்னா புருஷனுக்கு இங்கே தூக்கம் வராது. அவன் ஊழியக்காரன் எப்படி அங்கே ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்துவார்? நம்ம மொத்தத்தில் நம்ம சாதாரணமான ஆட்களே அல்ல. நம்ம யார் அப்படின்னா தேவனுடைய கரத்திலே பயன்படும் கருவிகள். அப்போ தேவன் பயன்படுத்தும் மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? எவ்வளோ ஒழுக்கம் இருக்கணும், எவ்வளோ உண்மை இருக்கணும், எவ்வளோ நேர்மை இருக்கணும். எப்படிப்பட்டவனாக இருந்தால் அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அபிஷேகம் அபிஷேகம் பண்ணப்பட்டக்குள்ளே எப்படி இருக்கும் பாஸ்டர்? அபிஷேகத்தை அவன் இழந்துட்டான்னா அந்த ஆவி வந்து உள்ளே உட்காந்துரும். அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு இல்லையா, இந்த அபிஷேகத்தை நம்ம இழந்துட்டோன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் அபிஷேகத்தை இழந்த உடனே தான் நீங்கள் சாதாரண மனுஷனாகிருந்தீங்களே. ரெண்டாவது பிசாசுக்கு இடம் கொடுத்துருவோம்ல. அப்போ நம்ம அந்த அபிஷேகத்தை அதாவது அபிஷேகத்தை எப்படி இழக்கிறோங்கிறத நீங்கள் கேளுங்க. நான் சொல்கிறேன், இந்த அபிஷேகத்தை எப்படி இழக்கிறோம் அப்படின்னா வாயின் வார்த்தையினால தான். பார்வையினாலேயும் வார்த்தையினாலேயும் எண்ணங்கள், நீங்கள் ஒன்றும் பேசவே வேண்டாம், இருதயத்தின் நினைவுகளிலேயே உங்கள் அபிஷேகம் உங்களை விட்டு போயிடும். நினைக்கிறோம் இல்லையா, நம்முடைய நினைவு, அதான் நினைவுகளையும் தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர், நினைவுகளே அறிகிறவர். அப்போ செயல்கள் எப்படி இருக்கணும், பார்வை எப்படி இருக்கணும்? உன் கண் நேராய் பார்க்க கடவுது, உன் கண் இமைகள். நான் நேற்றுக்கு இதைத்தான் நான் பேசினேன், எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள். பாஸ்டர், அந்த பாவ பிரமாணத்தில் இருந்து தான் நம்ம விடுவிக்கப்பட்டு வந்திருக்கோம். இந்த மீட்புன்னு ஒன்று இல்லைன்னு வைங்களேன், அந்த பாவ பிரமாணம் நம்மளை பலன் கொண்டு நம்மளை கீழே தள்ளிடும். அது நம்ம ஆளுகை செய்யும். அந்த பாவ பிரமாணம், நம்ம பாவ பிரமாணத்திலேருந்து ரத்தத்தினால் மீட்கப்பட்டதுனால தான் நம்ம ஜெயித்தோம். கிறிஸ்துவோடு கூட நாம் அவருடைய ஜெயத்தில் நமக்கும் பங்கு உண்டு. எப்போ அந்த பாவ பிரமாணம் நம்மளை விட்டு அழிஞ்சது. முந்தின அனுபவத்தை அவர் சொல்கிறாரு, முந்தின அனுபவத்தை சொல்கிறாரு. ரெண்டாவது, மனுஷனுக்குள்ளே எப்போ வேணாலும் அந்த சுவாபங்களும் பாவங்களும் உள்ளே பிரவேசிக்க இடம் இருக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லைன்னு வைங்க. இப்போ நானே இவ்வளோ பேசுகிறேன், நான் ஜாக்கிரதையாக இல்லை, எனக்கு பின்னணியத்தில் ஒரு ஜெபம் இல்லை. எங்கள் சபையில் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 2 பேர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுதாங்க. ஏன் தெரியுமா? நான் இவ்வளோ தூரம் பண்ணும்போது எனக்கு ஜெபம் பின்னணியத்தில் நின்று 4 பேர் தாங்கணும். நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நேற்று கூட சொன்னாங்க, உங்களுக்காக நான் விடாமல் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஜெபம் தான் நம்மளை தாங்கும். ஃபஸ்ட்டு மனுஷன் வந்து எப்போ வேணாலும் மனுஷத்துக்கு திரும்பிடலாம். அவன் ஆவிக்குடையவனா இருக்கான் பாருங்கள், அவன் எப்போ வேணாலும் எங்கே திரும்ப முடியும்? பாவத்துக்கும் திரும்ப முடியும், மனுஷத்துக்கும் திரும்ப முடியும், ஒரு சொடக்கு போட்ட நேரத்தில். ரெண்டாவது, நீங்கள் பயன்படுறீங்களா, உங்களை எப்படி அது கவுக்கணுங்கிறதுல சத்துருக்கு ரொம்ப கண்ணோட்டமாக இருப்பான். யோ, என் தாசனாகிய யோவின் மேல் கண் வைத்தாயோ, அவனைப் போல ஒரு நீதிமான் யாரும் இல்லை. அவன் மேலே தான் யார் கண் வச்சா? ரெண்டாவது, கர்த்தர் அனுமதிக்காமல் நம்மக்கிட்ட எந்த சட்டையும் யாரும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம்? தேவனுடைய பாதுகாப்பு. அதுக்கு தான் இப்படி கூட்டங்களுக்கு வரும்போது தெளிவான காரியங்களை கேட்டு, கேள்வி கேட்டு, பதில் கிடைத்து, தெரிந்து, நல்ல ஆவியில், நான் ஆவியில் நிரம்ப விடுறதுக்கு காரணம், பலர் எனக்கு ஃபோன் பண்ணி ஊழியத்தில் வளர்ச்சி இல்லை, ஊழியம் எப்படி இருக்குது, நான் என்ன செய்யணும்னு தெரியல, இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஊழியத்தில் வளர்ச்சி இல்லை. இப்போ ஊழியத்தில் வளர்ச்சி இல்லைனாலும் கூட பரவாயில்ல, இவங்களே சோர்ந்து கிடக்குறாங்க, இவங்களுக்கே நிற்க பலன் இல்லை, ரொம்ப சோர்வாக இருக்குது பாஸ்டர், என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியலை. அப்போ ஊழியக்காரன் அதான் நான் 120 வருஷம் நோவா சோர்ந்து போகலையே, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படலை. ஆனால் அவன் எதை நிறுத்தலை? பேழையை கட்டுறதையும் நிறுத்தலை, பிரசங்கத்தையும் நிறுத்தலை. ஆனால் ஒரு பலனுமே கிடையாது. நான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணி ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படலைன்னு அவன் சோர்ந்து போகலை. அதுக்கு பதில் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன்கள், மருமக்கமாறு எல்லாத்தையும் அவன் அந்த ஆவிக்குரிய ட்ரண்ட்டில் அப்படி கரெக்டாக அவன் பாதுகாத்துக்கிட்டே இருந்தான். அதில் தான் ஒரு குடும்ப தலைவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு இருக்குது. கல்யாணம் முடிச்சிட்டா போதாது, கல்யாணம் முடித்தா போதாது, பிள்ளைகளை பெற்றா போதாது, படிக்க வச்சா போதாது, அந்த பிள்ளைகள் வந்து கர்த்தரை அறிவை அடையணும், அவர்களுக்கு நம்ம ரட்சிப்பை கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உத்தரவாதம் நீங்களும் நானும் தான் பண்ணணும். உன்னைய நம்பி நான் கொடுத்தேன். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அது ஒரு கிஃப்ட்டு, அது ஒரு ஹெரிட்டேஜ், அது வந்து ஹெரிட்டேஜ். அப்போ அதை வந்து நாம் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ஏன்னா தேவன் உங்களை என்னையை நம்பி கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அந்த கிஃப்டை நம்ம பாதுகாக்கலை அப்படின்னா
நம்ம ஒரு நாள் அதை கர்த்தருக்குள்ளே அவங்கள வளர்த்து ரட்சிப்புக்குள்ளே நடத்தி நம்ம கல்வி கொடுக்கமோ கல்வி கொடுக்கலையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் எதை கொடுத்துடணும்? ரட்சிப்பை கொடுத்து, ஞானஸ்நானத்தை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, நம்மளை மாதிரியே நம்ம பிள்ளைகளும் ஆவிக்குள்ளே இருக்கும்படிக்கு அவங்கள வளர்த்து திரும்ப கொண்டு போய் யார்கிட்ட ஒப்படைக்கணும்னா கர்த்தர்கிட்ட ஒப்படைக்கணும். நிறைய பேர் பிள்ளைகளை அப்படியே அசால்ட்டாக விட்டுருவாங்க. ஏன் விட்டுருவாங்க அப்படின்னா, சொல்லி பார்ப்பாங்க. நான் சொல்லி பார்த்தேன் கேட்கல. கத்தட்ட போய் நீங்கள் அப்படிலாம் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. நான் சொன்னேன் என் பையன் கேட்கல அப்படின்னு. நீ என்னைக்காவது அவனுக்காக அழுதுருக்கியா, கண்ணீர் பிடிச்சிருக்கியா? ஆண்டவர் அடுத்து கேட்பாரு. நம்ம என்னைக்கு அழுதோம்? நம்ம ஊர்லாம்ட்ட பிள்ளைகள்லாம் வாலிபனை ஆதாயப்படுத்துகிறோமே, நம்ம யார் ஆதாயப்படுத்தணும்? அதெல்லாம் முக்கியம். அப்படி நம்ம ஆதாயப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். நானும் கணக்கு கொடுக்கணும், நீங்களும் கணக்கு கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம பேரம்பேத்திக்கு முதல் கொண்டு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். நான் அடுத்த மாதத்தில் இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஏதாவது சந்தேகம்?